இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தாவீதை குறித்து பார்க்க போறோம். தாவீது அப்படின்னாலே ஆடு மேய்க்கிறவனை அரசனாக கர்த்தர் உயர்த்தினாருன்னு. ஆடு மேய்க்கிறவர் அரசனாக வைத்தினாருன்னு அது ராஜரீக அபிஷேகம், கின்லி அனாயிட்டிங். இது எஸ்தர் ராஜாத்திக்கு இருந்தது. ஒரு அனாதைய ஆண்டவர் ராஜாத்தியாக உயர்த்தினார். அந்த கின்லி அனாயிட்டிங் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 2:4 பார்க்குறோம். அவரை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்கன்னு. அதே 2 சாமுவேல் 5:3 வசனத்துல பார்க்குறோம். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்றாருன்னு. அவர் யூதாவின் மேல் ராஜாவா 7.5 வருஷம் இருந்தார். இஸ்ரவேலின் ராஜாவாக 33 வருஷம் இருந்தார். ஸோ 40 வருஷம். முக்கியமான காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அவருடைய இதுல தாவீதை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், தாவீது உடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் முக்கியமானது. A man after God's heartன்றது நம்ம அப்போஸ்தலர் 13:22 வசனத்துல பார்க்கிறோம். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் சித்தத்தை அவன் செய்வான்றார். ஆண்டவர் அதை தானியேலை குறித்து யோசேப்பை குறிச்சோ சொல்லலை. அதை தாவீதை குறித்து தான் சொல்றார். பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை ராஜாவா இருந்து தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவர் முழுக்க முழுக்க ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செஞ்சார். ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அதை செஞ்சார் தாவீது. A man after God's heart. ஸோ அவ்வளோ பெரிய சாட்சி நீங்க பார்க்கலாம். நீங்க 1 சாமுவேல் 13:14 வசனத்துல அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இது சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன காரியம். நீ உன்னுடைய கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்யல, அதனால தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு மனுஷன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். அதுதான் தாவீதுன்னு சொல்றார். சாமுவேல் சொல்றாரு. பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15:5 சொல்றாரு, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். பத்சேபாளுடைய காரியத்துல தான் தவறு பண்ணாரு. எதுலையும் அவர் தவறு பண்ணல. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில்லை, ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். கர்த்தர் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே தாவீது செய்தார். அதனால ஆண்டவர் தாவீதை மேன்மையாக சொல்றார். பார்த்தீங்கன்னா தாவீதின் தேவன் சொல்லல, தாவீதின் குமாரன்றார். எரிகோக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது அங்க பிரதிமை குருடன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேன்னு கத்தனான்றாரு. தாவீதின் தேவனேன்னு இல்லை. அந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் கனம் பண்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:3 பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்ன்றார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஷூர் மெர்சிஸ் ஆஃப் டேவிட் அப்படின்னு. அப்ப தாவீதுக்கு என்ன கிருபை? நம்ம நினைப்போம் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை ஆண்டவர் ராஜாவா உயர்த்தினாரு, அதுதான் கிருபை அப்படின்னு நினைப்போம். அது கிருபை தான். ஆனால் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிலே அடுத்த வருஷம் சொல்றாரு. ஏசாயா 55:5 சொல்றாரு, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உன்னை அறியாத ஜனங்கள், நீ அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பாங்கன்ற. இதுதான் பெரிய கிருபை. இதை சங்கீதம் 18:43 பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22 44 வசனத்திலையும் பார்க்கிறோம். அறியாத ஜனங்கள்,
அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாவீதை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கிறாங்க. இதுதான் பெரிய காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்றது காரியம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நாத்தான்ட்ட சொல்றாரு ஆண்டவர். நாத்தான்ட்ட சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவர் சொல்றார், ஆடுகளின் பின்ன அலைஞ்ச உன்னை நான் எடுத்து ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன் என்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதே காரியத்தை 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்திலையும் சொல்றார். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோரின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்றார். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு இதே காரியத்தை சங்கீதம் 78ல் 70லிருந்து 72 வசனத்திலையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் அதை படிச்சு காமிக்கிறேன். நான் சங்கீதம் 78, 70லிருந்து 72 வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இது ஆசாபுடைய சங்கீதம். இது ஆசாப் எழுதின சங்கீதம் இது. அப்ப தாவீது மறுபடியும் சொல்றாரு, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை எடுத்தேன்றாரு. உன்னிடத்துல ஆட்டு தொழுவத்திலிருந்தே எடுத்தேன். ஆடுகளோடு ஆடாக இருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக நான் உயர்த்தினேன். இது எதுக்கு நமக்கு சொல்றார் ஆண்டவர்? நம்ம எங்கேயோ இருக்கிறோம்னு நினைக்கலாம். நம்ம எங்கேயோ யார் கூடயோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருப்பார். அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஒரு ஒரு மனுஷனை எப்படி எடுத்துட்டு வரேன்னு ஆண்டவர் சொல்றாரு நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் அபிஷேகத்தையும் கிருபையும் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார் தாவீது. சவுல் இவரை துரத்துறாரு, ஒரு வேட்டையாடுறாரு, ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல இவரை கொல்றதுக்கு வேட்டையாடுறாரு. ஆனா இவர் சவுல் சவுலை கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்த போதும் சவுல் மேல கை போடலை. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அடுத்து 10வது வசனத்தில், இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். சவுல்கிட்ட சொல்றாரு. சவுல் ஒரு கெபிக்குள்ள இருக்கும்போது அவரை கொல்லலை. அவர் சால்வையை ஒரு ஓரத்தை மட்டும் அறுத்து கொண்டாந்து சவுலுக்கு பின்னாடியே காமிக்கிறார். பாருங்க 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 24:14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு செத்த நாய் போல நான், ஒரு பூச்சி மாதிரி என்னையா நீர் கொல்றதுக்கு அப்படி வேட்டையாடுறேன்னு அந்த சாவியை காமிக்கிறார். உன்னை கொன்றிருக்க முடியும், ஆனா நான் உன்னை கொல்லலைன்னு சொல்லி காமிக்கிறார். கை போட மாட்டேன்ட்டாரு. அதே திரும்ப சொல்றாரு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9, 11, 2 வசனங்கள்ல தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான்.
11வது வசனம், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தரனை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஒரு பக்கம் சவுல் தூங்குறாரு. எல்லா ஜனங்களும் ராத்திரி நேரம் ஒரு மலை மேல, எதிர்த்த மலையில இருந்து தாவீது வந்து அவர் பக்கத்துல இருந்த செம்பை ஈட்டி மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து சத்தம் கொடுக்கிறாரு. அப்னேரை பார்த்து சத்தம் கொடுக்கிறாரு, அப்னேர் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ சவுல் ராஜாவை காப்பாற்ற நீ தூங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அப்ப எதுக்குன்னா, இதெல்லாம் இந்த சால்வி அறுத்துட்டு வந்தது. இப்ப பக்கத்துல குடிக்கிறதுக்காக தலைமாட்டில் வச்சிருந்த தண்ணீரையும் ஈட்டி எடுத்து வந்தாரு. குத்தி போட்டிருக்கலாம், கூட இருக்கவங்களாம் குத்தி போடுங்கன்றாங்க. அப்பதான் சொல்றாரு, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை நான் கொல்ல மாட்டேன்றேன். இப்போ இதுலேருந்தே இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். என் தனிப்பட்ட விதத்தில் நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் அவங்க மேலே இருக்கிற கிருபையும் நம்ம பார்க்கணுன்றத. யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே என்ன அபிஷேகம் இருக்குது, அவங்க கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அவங்க மேலே எப்படிப்பட்ட கிருபை இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம பாருங்க, திரும்ப திரும்ப தன்னை கொல்ல வந்த சவுல் மேல கை போடவே இல்லை. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவர் என்ன சொல்றாரு, இடத்துல சொல்றாரு, அவர் வாரில் போய் சாகுனா, வாரில் போய் ஒரு போர்ல போய் சாகட்டும், இறக்கட்டும், நான் கை போட மாட்டேன்றார். கர்த்தரா எடுத்துக்கொள்ளட்டும், நான் அவர் மேல கை போட மாட்டேன்ட்டார். அவ்வளவு மேன்மையா இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளை அப்சலோமுக்காக என்ன பண்றாருன்னா, சிங்காசனத்தை விட்டு கொடுக்கிறார். அது எல்லாருக்குமே தெரியும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14 இருந்து 30 வசனம் வரைய அந்த இன்சிடென்ட் இருக்குது. 14வது வசனத்தில், அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்துள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக்கரைக்கால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். 30வது வசனம் பாருங்க, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். 600 பேர் 18வது வசனத்துல சொல்லு இருக்குது. கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். தாவீது அப்சலோம் ரொம்ப அந்த பதவிக்காக போராடுறான், ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு. ஸோ அவன் நீங்க எல்லாம் நான் தான் ராஜாவாக போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றான், பெரிய ஊர்வலம் மாதிரி நடத்துறான். இவருக்கு ஏன் அந்த விட்டுட்டு போனாருன்னா, அவன் வந்தான்னா ஆர்மி ஃபுல்லா தாவீதுட்டே இருக்குது. இன்னொன்று, தாவீதுட்டே இருக்கலாம் பராக்கிரமசாலிகள், பயங்கரமான பராக்கிரமசாலிகள். இவங்கெல்லாம் சேர்ந்து அப்சலோமை கொன்றுவாங்க, அந்த அளவுக்கு பலசாலிகள். அப்சலோமை கொண்டு போடக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, சிங்காசனத்தை விட்டு கொடுத்துட்டு போறார். அழுதுகிட்டே போறார், மகன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அழுதுகிட்டே போறாரு. அந்த அளவுக்கு மகன் மேல அவ்வளவு பாசம். ஒரு போர்ல கர்வாலி மரத்துல போய் சிக்கிக்குவான். கழுது மேல போகும்போது கர்வாலி மரத்துல சிக்கி கழுது போயிரு இவன் தொங்கிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் பார்த்து, ஒரு போர் வீரன் போய் பார்த்து யோவாப்கிட்ட போய் சொல்லுவான், எப்படி சவுலுக்கு அப்னேர் தளபதியோ தாவீதுக்கு யோவாப் தான் தளபதி, படை தளபதி. அவன்கிட்ட போய் சொல்லுவான். உடனே அவன் போய் என்ன பண்ணுவான், வச்சு அவனை 10 பேர் சுத்தி நின்று அவனை அடிச்சு கொன்றுவாங்க. இந்த செய்தி தாவீதுக்கு வந்தவொடனே, தாவீது என் மகனே என் மகனேன்னு 2 சாமுவேல் 18 அதிகாரம் 33வது வசனத்து பார்த்தீங்கன்னா, என் மகனே என் மகன் அப்சலோமேன்னு அழுகிறார். மகன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கார், அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதர் சைடு பிள்ளைகளை அவர் கண்டிக்கல. பிள்ளைகளை அவரை கண்டிச்சு வளர்க்கல. பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 6வது வசனத்துல அவனுடைய தகப்பன் அதோனியாவை குறித்து சொல்றாரு. அவனுடைய தகப்பன் தாவீது, நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை.
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அம்னோன். இந்த அம்னோன் என்ன பண்ணுறான்? அப்சலோமுடைய சகோதரி தாமார் தாமார் மேலே ஆசை வச்சு தாமாரை வந்து கெடுத்து கெடுத்து போடுறான். அது 2 சாமுவேல் 13 அதிகாரம் 1 முதல் 29 வரை இருக்குது. இந்த அம்னோனை வந்து தாவீது கண்டிக்கலை. அடுத்து அப்சலோம். இப்போ பார்த்தோம் அப்சலோமுடைய காரியம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் ஃபுல்லாக போட்டிருக்குது. பதவிக்காக ஆசைப்பட்டான். ஆனால் அப்சலோமையும் இவர் என்ன பண்ணல, கண்டிக்கலை. அப்சலோம் வந்து இந்த அம்னோனை வந்து கொண்டு போட்டு ஓடிட்டான். திருப்பி வந்து யோவாப் தான் பரிந்து பேசி இந்த அப்சலோமை திருப்பி கொண்டு வரான். அப்போ கூட அப்சலோமை இவர் தாவீது கண்டிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதோனியா நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி ரதங்களையும் குதிரை வீரரையும் 50 காலாட்களையும் சம்பாதிச்சான். அப்போ அதோனியாவை கூப்பிட்டும் தாவீது கண்டிக்கலை. ஒரு சைடு அவர் வந்து பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கலை. இல்லை, முக்கியமாக ஒரு வசனம் இருக்குது. 2 சாமுவேல் 15 அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்சலோம் எல்லா ஜனங்களையும் தன் பக்கம் கவர்ந்துக்கிட்டார்ன்றதுக்கு 40 வருஷம் சென்ற பின்புன்னு இருக்குது. 40 வருஷமா அப்சலோம் வந்து எல்லாரையும் சம்பாதிச்சாங்க. அது 40 வருஷம் இல்லை, ஆக்சுவலாக அது 4 வருஷம். அது நீங்கள் உங்கள் பைபிளில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 சாமுவேல் 15 அதிகாரம் 7வது வசனம் 40 வருஷம் சென்ற பின்புன்னு இருக்கு. அது 40 வருஷம் இல்லை. ஏன்னா தாவீது அரசாட்சி செய்ததே 40 வருஷம்தான். அது 4 வருஷம். அப்சலோம் 4 வருஷமா ஜனங்களெல்லாம் தன் பக்கம் இழுத்து நான் ராஜாவாக இருந்தால் அவங்க நல்லது செய்வேன்னு சொல்லி வரவங்க போகிறவங்கலாம் தன் பக்கம் கவர் பண்ணான்னு இருக்குது. இவங்க யாரையுமே இவர் கரெக்ட் பண்ணலை தாவீது. அடுத்து எல்லாருக்கும் தெரியும் சவுலின் அசுத்த ஆவியை விரட்டுறார். சவுல் மேலே ஒரு அசுத்த ஆவி வருது. அதை வந்து விரட்டது யாராலையும் முடியல. அப்போ அதில் ஒரு போர் வீரன் சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஈசாயின் குமாரன் ஒருத்தன் நல்லா சுரமண்டலம் வாசிப்பான். அவன் வந்து வாசிச்சா இந்த பிசாசு இவனை விட்டு போகும். அது வந்து அதில் முக்கியமான காரியம் நமக்கு கற்றுக்க வேண்டியிருக்குது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 23 வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினா கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்கார் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுது. இந்த இடத்துல தேவனால் விடப்பட்ட இல்லை, இமை பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு விலகினார்னா அசுத்தாவி நம்மளை வந்து பிடிச்சிக்கும். கர்த்தர் வந்து அசுத்தாவி அனுப்புறவர் அல்ல. கர்த்தர் ஒரு இமை பொழுது விலகினார்னாலும் அசுத்தாவி வந்துடும். அதைத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்றார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். தாவீத அரண்மனைக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க. ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். நமக்கு அப்படி பண்ணுவார். நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா ஆண்டவர் சூழ்நிலை உண்டாக்குவார். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். நிறைய மெத்தட் ட்ரை பண்றாங்க அந்த பொல்லாத ஆவியை விரட்டுறதுக்கு, யாராலையும் முடியல. எந்த மெத்தட்னாலும் முடியல. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு சுரமண்டலம் வாசித்தா அது போயிடும் அப்படின்ட்டு. அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். சாதாரண வாசிக்கிறது வேற, எக்ஸ்பர்ட். அந்த இது மியூசிக் வாசிக்கிறதுலேயே எக்ஸ்பர்ட்ன்றார், வாசிப்பதில் தேறினவன்றார். அவன் பராக்கிரமசாலி. அவன் வந்து பராக்கிரமசாலி. அவன் வந்து நல்ல என்ன சொல்ற வெல் பில்ட் மேன், பயங்கர போல்டான ஆள், தைரியமான ஆள், யுத்த வீரன், காரிய சமத்தன். ஒரு காரியத்தை சொன்னா அதை செஞ்சு முடிப்பான். அரையும் குறையுமா நிக்க விடுற ஆள் இல்ல, அதை செஞ்சு முடிப்பான். காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்றேன், கர்த்தர் அவனோட இருக்கிறார், ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். இது எதுக்குன்னா நம்மளை பத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் ஆண்டவர் உண்டாக்குவார், ஒரு தூதனை போல. யார்கிட்ட நம்மளை பத்தி பேசணுமோ அங்க நம்மளை பத்தி பேசுறதுக்கு
ஏற்பாடு பண்ணுவார். ஆண்டவர் எல்லாத்தையும் சூழ்நிலை, அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நமக்கு அனுகூலமாக ஏற்படுத்துவார். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியும் கழுதியின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஒரு மியூசிக்ன்றத எவ்வளவு மேன்மையா சொல்றாரு பாருங்க. ஒரு பொல்லாத ஆவி எப்படி எதை வச்சும் போக மாட்டேங்குது. ஆனா தாவீது வந்து வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி போகுதுன்ற. அப்ப மியூசிக்ல வந்து எவ்வளவு பெரிய காரியம் இருக்குன்றத ஆண்டவர் காமிக்கிறார். இதை வந்து நம்ம 3 இடத்துல பார்க்கலாம். இன்னொரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 3 ராஜாக்கள் எலிசாவை தேடி வராங்க. தண்ணி இல்லை, வனாந்திரத்தில் வராங்க. அந்த தண்ணி இல்லை. அப்ப வந்து தண்ணி எங்க இருக்கும்னு யார்கிட்ட கர்த்தருடைய வந்து தீர்க்கதரிசி யார் இருக்காவோ அவங்ககிட்ட கேட்டா தெரியும்னு. இப்போ யாருன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார்னு சொல்லி அங்கே வராங்க. அங்கே வரும்பொழுது அவர் வந்து என்ன சொல்றாரு, எலிசா உடனே ப்ராஃபஸி சொல்லலை, தீர்க்கதரிசனம் சொல்லலை, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூப்பிடுங்கன்றாரு. அப்போ யாருன்னா அங்கே அந்த ஆர்மியிலேருந்து ஒருத்தன் வாசித்திருக்கணும். அவன் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரார். எலிசபெத் இறங்கும்போது அவன் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வரும்ன்றாரு. வாய்க்கால வெட்டும்போது தேசமே தண்ணீரால் நிரம்பும்படி அவ்வளவு தண்ணி கீழே ஊற்றுகள் என்ற திறக்கிறார். அதே மாதிரி சங்கீதத்தில் இருக்குது, என் ரகசியத்தை நான் சுரமண்டலத்தின் மூலம் வெளிப்படுத்துவேன். அதுதான் மியூசிக். மியூசிக்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது, அசாத்தியமான காரியம் அது. மியூசிக் வாசிக்கும் போது ஆண்டோடைய பிரசன்னை இறங்கி வருது. தாவீது வாசிக்கும் போது அதுதான். அதை யோசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது இந்த தாவீது வந்து ஒரு 15 வயசு பையன். நம்ம தாவீதுன்னொடனே ஒரு பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. ஒரு 15 வயசு பையன், வாலிப பையன். இவன் எங்கேயோ ஒரு மூலையில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு சொன்ன சுரமண்டலத்தை வாசிச்சு ஆண்டவரை பாடி துதிச்சிட்டு இருக்கிறான். திடீர்னு அரண்மனையிலேருந்து ஆள் கூப்பிடுறாங்க. அப்படிதான் நம்மளை தேடி வர வைப்பார் ஆண்டவர். அவன் போய் அங்கே உள்ள போகும்போது எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. பயந்து பயந்து போயிருப்பான் அரண்மனைக்கு. அங்கே போகும்போது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ராஜாவுக்கு பொல்லாதாவி பிடிச்சிருச்சு, நீ தான் வாசிக்க போற அப்படின்ட்டு. நான் வாசிச்சா போகுமா அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து அப்படிலாம் அசுத்தாவி எங்கே எல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் போய் தாவீது வந்து சுரமண்டலம் வாசிச்சு அங்கெல்லாம் பிசாசெல்லாம் விரட்டிக்கிட்டு இல்லை. இவருக்கு ஒரு புது அனுபவம். இவருக்கு சின்ன பையன், 15 வயசு பையன். நான் ஆண்டவரை பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு மூலையில். அது என்ன பண்ணுறது, பகலெல்லாம் வெயிலில் ஆடுகளை மேய்க்கணும், ராத்திரி பனியில் வெட்ட வெளியில் அந்த கிடையில் அதை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு அதை பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கணும். எங்கேயோ நடக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு வரார் பாருங்க. இவர் போகும்போது அங்கே என்ன இருக்கும், அங்கே போய் பார்க்கும்போது நிறைய பேர் வாசித்தாங்கன்னு இருப்பாங்க. இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, தாவீதுட்ட நிறைய பேர் வந்தாங்கப்பா, நாங்கள் அங்கே மந்திரவாதிகள்கிட்டலாம் கூட்டிகிட்டு வந்தோம், மந்திரவாதிகளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை, அந்த மந்திரவாதி இந்த மந்திரவாதிலாம் கூப்பிட்டு வந்தோம், அதெல்லாம் பலிக்கலை. குறி சொல்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோம், அதெல்லாம் பலிக்கலை. நிறைய மியூசிக் வாசிக்கிறவங்களாம் வந்து ட்ரை பண்ண முடியலை. நீ நல்லா வாசிப்பேன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த அரண்மனை வேலைக்காரன் யாருன்னு தெரியல, அவன் போய் பார்த்து சொல்லியிருக்கிறான். அவன் நல்லா பார்த்துருக்கிறான். ஏன்னா அவன் இவ்வளோ சொல்கிறான் பாருங்க. அவன் வாசிப்பதில் தேர்ந்தவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமத்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், எவ்வளோ காரியம் சொல்கிறான் பாருங்க. அப்போ நல்லா தாவீதை வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சு யாரோ ஒருத்தன் போய் சொல்லியிருக்கிறான்.
தாவீதுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. இப்போ ராஜாட்ட வந்து போய் நின்னா ராஜாட்ட பேசுகிற லெவலில் இல்லை, அவன் அசுத்தாவி பிடிச்சி நிற்கிறான். கூட இருக்கிற அப்னேர்கிட்டையும் அந்த மிச்ச மந்திரிமார்கிட்டையும் சொல்லியிருப்பான், நான் வாசிக்கிறேங்க, ஆனால் எனக்கு அசுத்தாவி போமான்னு தெரியாது, நான் வாசிக்கிறேன். ஜெபம் பண்ணியிருப்பார். அதுதான் அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கோம். அவ்வளோ நாள் வந்தவங்க எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிச்சிருந்தா ஏற்கனவே சவுலுக்கு விடுதலை ஆயிருக்கும். முதல் முறையாக அவங்க பார்க்குறாங்க, எடுத்து உடனே வாசிக்கல சுரமண்டலத்தை எடுத்து, இவர் முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே, நான் அல்ல, நான் அல்லப்பா, விடுவிக்கிறவர் நீர், நீர்தான் ஆண்டவர், நீர் விடுவித்தாதான் உண்டு, நீர் விடுவிமப்பான்னு சொல்லி மனதுருகி ஜெபிச்சிருப்பார். ஏன்னா தொடர்ந்து ஜெபிக்கிறவர் தாவீது அங்க ஜெபிச்சிருப்பார். எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் வந்து அவரை ஜெபிக்க வச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கும்போது தானியேல் என்ன சொல்றாரு, நான் அல்ல, என் சொந்த அறிவினால புத்தியினால நான் சொல்ல முடியாது, நான் போய் ஜெபம் பண்றேன், என் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்றேன், என் கர்த்தர் வந்து அதை வெளிப்படுத்தும் போது நான் சொல்றேன். அதே மாதிரி யோசேப்பு காரியத்தில் பார்த்தீங்கன்னா பான பாத்திரக்காரனும் அந்த சுயம்பாயத்தாலும் சொப்பனம் பார்க்கும்போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதில் கர்த்தருக்குரியதல்லவா, அந்த சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன்றாரு. பார்வோன் வந்து நீ மங்களகரமான உத்தரவு சொல்லாமின் போது நான் அல்ல, கர்த்தர் தான். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாங்க, நான் அல்ல, அந்த கிரெடிட் கர்த்தருக்கு சொல்றாங்க, நாங்களாக சொல்வது அல்லன்னு சொல்லி. அதே மாதிரிதான் தாவீது இங்க சொல்லியிருப்பாரு, நான் அல்ல, நான் என் தெய்வம் தான் உங்க விடுதலை ஆக்க முடியும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வைக்கிறார். அப்படி போல இருக்கணும். நம்மளை அப்படிதான் நிறுத்துவார் ஒரு இடத்துல. நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கும் போது ஆண்டு இப்படி வாசலை திறப்பார். நாம நம்ம ஒரு வேலையை தேடி ஒரு ஒரு போனோம்னா அது நமக்கு சரியா இருக்காது. ஆண்டவரே நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போனாதான் அந்த இடத்துல நம்மளை மகிமையா உயர்த்தி வைப்பார். அப்படி தாவீது வாசிக்கிறார். வாசிக்கும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னை இறங்கி வருது. அதான் முக்கியம். ஏதோ மியூசிக் வாசிக்கிறேன், ஏதோ பாடுறேன், ஏதோ ஜெபிக்கிறேன், ஏதோ பிரசங்கம் பண்றேன், அப்படி கிடையாது. நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தேவ பிரசன்னை அந்த இடத்துல இறங்கி வருதா? நீங்க ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னை அந்த இடத்துல வருதா? நீங்க பாடும்போது தேவ பிரசன்னை அந்த இடத்துல இறங்கி வருதா? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க மியூசிக் வாசிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்ன வல்லமையாக அங்க இறங்கி வருதா? அது எல்லாரும் வந்து அப்படியே ஆடுறது, குலுங்கிறது, விழுகிறது, அது இல்ல. உள்ளார்ந்த மனுஷன்ல ஆண்டவரை உணர்றாங்களா? தேவ பிரசன்னத்தை, கர்த்தரை அவங்க உணர்றாங்களா? அதுதான் முக்கியம். ஆண்டவரை உணர்ந்தாங்கன்னா ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுவாங்க. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கான அடையாளம். வெறும் மேம்போக்கான பிரசனம் கிடையாது. உள்ளார்ந்த மனுஷனை தொடுவார். உள்ளார்ந்த மனுஷனை தொடும்போது அவனால ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை வந்து, அந்த நன்றிய, அவர் தனக்கு பாராட்டின கிருபைகளை அவனால மறக்க முடியாது. இதெல்லாம் நினைச்சவன் கண்ணு அந்த கண்ணீர் வரும். அதுதான் ஆண்டோடைய பிரசன்னம். அதான் அங்க நடக்குது. ஆண்டோடைய பிரசன்னம் கடந்து வரும்போது அங்க பிசாசு அலறி கொண்டு ஓடுது. சவுல் சொஸ்தமாகிறார். ஆண்டவர் தான் பார்த்திருப்பார். தாவீதை பார்த்திருக்க மாட்டார் அவரு. ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லாரும் அங்க சுத்தி இருக்கவங்களாம் ஆண்டவர் யார்? கர்த்தர், வணங்குகிற தெய்வம். அப்படிதான் போத்திபார் யோசேப்பை பார்த்தார். மிச்சம் யார்கிட்ட சொன்னாலும் வேலை கொடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் அதே வேலையை வந்து யோசேப்பிட்ட கொடுக்கும்போது யோசேப்பு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக செய்கிறாரு. அப்போதான் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக செய்கிறான். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, தொடர்ந்து பார்க்குறாரு. அப்போ இது எதுனாலும் போது வித்தியாசம் என்னன்னா, யோசேப்புக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் அங்கே வணங்குகிற தெய்வம் தான். இப்போ கர்த்தரை வணங்குறதுனால தான் யோசேப்புடைய காரியம் எல்லாம் வாய்க்குதுன்னு பார்க்க வைக்கிறார். அப்படி போல நம்மளை தூக்கி நிறுத்துவார். தி விண்டிகேஷன் வாங்க. அடுத்தது கோலியாத்து முறியடிச்சது எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோலியாத்து வந்து இந்த எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா 2வது வசனத்துல இருக்குது.
சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேல் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சமவெளியில் நடந்துட்டு இருக்கல. அவங்க ஒரு மலை மேல நிக்கிறாங்க பெலிஸ்தர் ராணுவம், இன்னொரு மலை மேல நிக்கிறாங்க இஸ்ரவேல் ராணுவம். இந்த ஏழாம் பள்ளத்தாக்குல தான் இந்த யுத்தம் நடக்குது. 4வது வசனம் பாருங்க. அது 1 சாமுவேல் 17 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம், 9.25 அடி. நம்ம ஒரு வீடு 10 அடி உயரம் வைக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல. இண்டிவிஜுவல் வீட்டில் 12 அடி வைப்பாங்க. அந்த காலத்து வீடுகள் எல்லாம் ஒரு ரூம்னா அதோடைய உயரம் 12 அடி வைப்பாங்க. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் 10 அடி வைக்கிறாங்க. இவன் 9.25 அடி. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய உயரமான ஒரு அரக்கன். 7வது வசனத்துல பாருங்க. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் நடக்கிறான். அவன் தான் அவனுடைய கேடயத்தை எடுத்துட்டு போறவன். கோலியாத்துடைய கேடயத்தையும் அந்த பட்டயத்தை எடுத்துட்டு போவான். இவன் சுமந்துட்டு போக மாட்டான். அவன் கொடுப்பான். அவன் கொடுக்கும்போது இவன் வெட்டணும். இவன் முன்னாடி போறான். 11வது வசனம் பாருங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்படி இவன் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்துல இருந்து அவன் வந்து நின்று, அதாவது கோலியாத்து இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமத்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஒண்ணுக்கு ஒன்று அனுப்புங்க, நானும் அவனும் சண்டை போடுவோம். இதுல யாரு ஜெயிக்கிறோமோ மற்றவங்க அவங்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும்ன்றான். ஆனால் இவங்க அது மொத்த இராணுவமே கலங்கி போயிருக்குது. இப்போதான் தாவீதுடைய தகப்பன் ஈசா என்ன பண்றாருன்னா, போய் சகோதரர்கள் 3 பேர் இருக்காங்க அதுல, அங்க இராணுவத்துல, அவங்கள போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்றாரு. அந்த 16வது வசனம் பாருங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையும் 40 நாள் வந்து நிற்பான். இது இந்த கோலியாத்து சவால் வென்றது எத்தனை நாள் நடக்குதுன்னா 40 நாள் நடந்துகிட்டு இருக்குது. 17வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வருத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கலாம் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப யுத்தம் அங்க நடக்குது. ஆனா இவனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து ஸ்தம்பிச்சு நிக்குது இராணுவமே. வருத்த பயிரையும் 10 அப்பங்களையும் அவன் சகோதரர்கிட்ட கொடுக்கறதுக்காக அனுப்புறாரு ஈசாய். தாவீதுகிட்ட கொடுத்து, ஆனா அவங்க அண்ணன்மார்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 28வது வசனத்துல, அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டிருக்க மூத்த சகோதரனை எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நீ எங்க இதெல்லாம் யார்கிட்ட விட்டுட்டு வந்துட்ட? நீ எல்லாத்தையும் ஆடுகளை மேய்க்காம இங்க எங்கடா வந்திருக்கிற அப்படின்ட்டு சகோதரர் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இவங்க நினைக்கிறாங்க நாங்க தான் யுத்தத்தை பண்ண முடியும்னு. தாவீதை அற்பமா பாக்குறாங்க. நீ ஆடு மேய்க்கிறவன், நீ எங்கடா இங்க வந்தன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ப்ராஃபஸி. இது நம்மளை ஜனங்க எப்படி பாக்குறாங்க? அற்பமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் மேன்மையா பார்ப்பாரு. அவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த தாவீது தான்
இந்த கோலியாத்தை அடிச்சு வீழ்த்துறதுக்கு கர்த்தர் கொண்டாந்துருக்காருன்றது அவங்களுக்கு தெரியல. பாருங்க, இவர் வந்து சொல்றாரு, அதாவது தாவீது என்ன சொல்றாரு 26வது வசனத்துல, அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீங்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு வைராக்கியமா இருக்காரு. ஜீவனுள்ள தேவனு உடைய சேனைகளை, இவங்கெல்லாம் யார்? அந்த சேனைகள்லாம், இந்த ஆர்மி எல்லாம் ஆண்டவருடையது. இதை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், இவன் யார் இவன் அப்படின்றான். அவ்வளவு பெரிய அரக்கனை பார்த்து இவங்கெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா இவர் தைரியமா பேசுறாரு. இது அவங்க சவுல் வரைக்கும் போகுது. அப்ப சவுல் வந்து தாவீதை கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது 31வது வசனம் வாசிக்கிறவன் தெரியும். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். இப்ப ராஜா கூப்பிட்டு விடுறாரு. சவுல் ராஜா வந்து தாவீதை கூப்பிட்டு விடுறாரு. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். சிங்கம் கரடி எல்லாம் வந்து ஆடை பிடிக்க வரும்போது அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், பிடிச்சு கிழிச்சு போட்டேன்றாரு தாவீது. எனக்கு சின்ன பையனை பார்க்காதீங்க, நான் அந்த மாதிரி சிங்கம் கரடியெல்லாம் கிழிச்சு போட்டேன். அதே மாதிரி இந்த கோலியாத்தையும் நானு வீழ்த்திருவேன்றாரு. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். பாருங்க, திரும்ப ஆண்டவரைத்தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். சரி, இவன் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறானேன்னு சொல்லி சரி தாவீதை வந்து சவுல் அனுப்புறார். சரி நீ போ, அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று சண்டை போடுறார். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்தி வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களில் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பை பையில போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிலே போனான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இதுல நம்ம என்ன கத்துக்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. எவ்வளவு தைரியமா அவர் நிற்கிறார். அது மாதிரி நம்மளும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கெபியில நான் தானியலோடு இருந்தேன், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டேன்றாரு. அதே மாதிரி அக்குனி சூழலில் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு நான் இருந்தேன்றாரு. அந்த மாதிரி நம்மளோட இருக்கிறார் அவர். அதுக்குதான் அந்த உறுதிப்பாடை நமக்கு சொல்றாரு. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் தனியா இருக்கிறேன், எல்லாரும் என்னை ஏத்து நிக்கிறாங்க, எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது, நான் தனியா இருக்க நினைக்காத, கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தப்புவிக்கும்படிக்கு. நீங்க அந்த எரேமியால பாத்தீங்கன்னா அது அழகா சொல்லுவார். எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி நம்மளை காக்கிறதுக்காக நம்மளோட இருக்கிறார். அதே 19வது வசனத்துல, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களாம் நமக்கு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனமாக, உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன்றார் ஆண்டவர். அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய கோலியாத்து மாதிரி யார் நம்மளை எதிர்த்து நின்னாலும், நமக்கு சூழ்நிலை எதிர்த்து நின்னாலும், அதனால சொல்றாரு, செங்கடல் வந்து 2ஆ பிரிச்சு வழி உண்டாக்குனேன்றாரு, யோர்தானை பின்னிட்டு ஓட வச்சேன்றாரு.
இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்றது. அதனால கடலும் காற்றும் கொந்தளிச்சாலும் அதை உன்னை மேற்கொள்ளாது, நான் அந்த காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால அடக்க வேண்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. இவன் பயங்கரமா கோலியாத்து சவால் விடுறான் தாவீதுக்கு. உன்னை அடிச்சு நான் அது சொல்றான் பாருங்க. 42வது வசனம், 1 சாமுவேல் 17:42. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான சிவந்த மேனிவளும் அவனை அசட்டை பண்ணினான். அவன் அசட்டை பண்றான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். முதல்ல அசட்டை பண்றான், அடுத்து சபிக்கிறான். இப்படி போல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அசட்டை பண்ணலாம், நம்மளை சபிக்கலாம். நீ வணங்குகிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கலையா, உன்னை விடுவிக்கலையா, ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து அது ஒரு ஜெயத்தை தருவார். அவருடைய வழியில போய் அந்த ஜெயத்தை நமக்கு தருவார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இதை சொல்றாரு. 44வது வசனம் பாருங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். எப்படி சொல்றான் பாருங்க. நான் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உன்னை வெட்டி போடுறேன் பாடுறான்னு. அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிற, ஆனாலும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டுமிருகம் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது எப்படி சவால் விடுறாரு பாருங்க. அது ஒரு 15 வயசு பையனை யோசித்து பாருங்க. ஒரு 9.25 அடிக்கு ஒரு அரக்கன் நிக்கிறான். அவனை நோக்கி ஒரு 15 வயசு பையன் பேசுறாரு. 47வது வசனம் ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 17:47 வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இதே இது ஓசியா 1:7 இருக்குது. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் ரதங்களினாலும் அவர் ரட்சிக்கிறவல்ல. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை என் கர்த்தருக்கு. நீ மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்காத, மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைச்சு பார்க்காத. என் கர்த்தர் யுத்தம் செய்யற விதமே வேற. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமலே அவரு நீ அறியாத வழியில, நீ நினைச்சு பார்க்க முடியாத வழியில உன்னை ஜெயிக்கிறாரா இல்லையா பார். 2 இராணுவம் நிக்குது, 2 மலை மேல, எதிரெதிர 2 மலை. ஒரு மலை மேல இஸ்ரவேல் இராணுவம் நிக்குது, இன்னொரு மலை மேல பெலிஸ்தர் இராணுவம் நிக்குது. இங்க கோலியாத்து நிக்கிறான் அரக்கன் 9.25 அடிக்கு. இங்க சின்ன பையன், அவன் இடுப்பளவு கூட இருக்க மாட்டான் அந்த தாவீது. சின்ன பையன் 15 வயசு பையன் நிக்கிறான். இவன் அவனை சவால் விடுறான், அவன் இவனுக்கு சவால் விடுறான். இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பானுங்க? முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான் நினைச்சிருப்பானுங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்பதான் அவன் என்ன பண்றா, தன்னுடைய கவன்கள் எடுத்து எறிகிறான். தாவீது எறிகிறார். எரியும் போது பாரு, 49வது வசனம், 48வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 1 சாமுவேல் 17:48 வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, பயப்படல பாருங்க, எதிராக ஓடி, எவ்வளவு தைரியம் பாருங்க. மொத்த இராணுவம், 2 இராணுவம் வேடிக்கை பார்க்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக ஓடுறாங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். எப்பவுமே மல்லாக்க விழுவாங்க நெத்தியில அடிச்சா. ஆனா இவன் என்ன பண்றான், முகங்குப்புற விழுந்தானா கர்த்தர் அவனை அடிக்கிறாரு. அவன் தலையில பின்னாடி இருந்து கர்த்தரை அடிச்சு ஒரே அடியில் அவனை விழுத்தாட்டிட்டார். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இவ்வளவு அற்புதமா அந்த யுத்தத்தை செய்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து
அதை அவள் அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரை எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்குரனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களோ தன் கூடாரத்திலே வைத்தான். பட்டயம், கோலியாத்துடைய பட்டயத்தை மட்டும் கூடாரத்தை வச்சுட்டு அந்த தலையை எடுத்துட்டு வர்றார். பாருங்க, இவ்வளவு நடக்குது. யோசித்து பாருங்க. 58வது வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதுக்கு தாவீது, நான் பெத்லெகேம் உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். 56வது வசனத்துல பாருங்க. 55ல இருந்து படிக்கிறேன். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியை அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு. எப்படி சொல்லிருக்கணும்? இவங்க செஞ்ச நன்மையை மறந்துட்டாங்க. சவுலுக்குள்ள இருந்த பொல்லாதாவி இந்த இது வந்துதான் சுரமண்டல வாசித்த போது சுகம் உண்டாச்சு. அதெல்லாம் மறந்துட்டாடுங்க. யாருடைய மகன் இவர் கேட்கிறாரு. தளபதி அவன் என்ன சொல்றான்? அப்னேர் தெரியலன்றான். 56வது வசனத்துல அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரின்றான். இப்ப நன்றி மறந்து போவாங்க யாரா இருந்தாலும். ஆனா அவங்கள்ட்ட திரும்பவும் அது கொண்டு நிறுத்துவார் கர்த்தர். நம்மளை நன்றி மறந்து போயிடுவாங்க. நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல மீண்டுமாக நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு சொல்றார். அவன் மறந்துட்டான். யாருடைய மகன் கேட்கிறான். அவன்கிட்டே கேட்கிறார், நீ யாருடைய மகன்? நான் ஈசாவுடைய மகன். நம்மள என்ன பண்ணிருப்போம்? உனக்கு பிசாசை விரட்டினேன். நான் தானே உனக்கு பிசாசை விரட்டினேன். இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னா, நம்ம இப்படித்தான் வாழ்க்கை நடக்கும், இப்படித்தான் நமக்கு ஜெயம் வரும், இப்படித்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் யோசனையே வேற. அவர் நடத்துகிற விதமே வேற. யுத்தம் கர்த்தருடையது. மோசே சொல்றாருல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க சும்மா நில்லுங்க, சும்மா நின்று பாருங்க, இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். இந்த கர்த்தர் யுத்தம் இது, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்ற. நீங்க சும்மா இருந்து ஜெயத்தை பாருங்கன்ற. அப்படி போல நமக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படிலாம் செய்யணுமோ, அப்படி செய்யணுமோ, இதை மேற்கொள்ள. இல்ல, கர்த்தர் யுத்தம் செய்வார் நமக்காக. கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம கர்த்தரோடு கூட நல்ல உறவுல இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 3 காரியம்: நம்மளுடைய வேத தியானம், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஆராதனை. இதுதான் கர்த்தருக்கும் நமக்கு உள்ள உறவு. இது சரியா இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவார். அது மட்டும் நம்ம அவருடைய உறவுல இருக்கணும். யோபுட்ட என்ன பார்க்கிறோம்? யோபுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தார் சாத்தான். அதை நீங்க ஆசீர்வச்சிருக்கிறீங்க யோபு, அதனால அவன் நல்லா ஆராதிக்கிறான், ஜெபிக்கிறான், உம்மோடு கூட நம்பிக்கையா இருக்கிறான், உண்மை மேல நம்பிக்கையா இருக்கிறான். எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்து போடவும் அப்ப பாருன்னா, எல்லா ஆசீர்வாதத்தை மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து போட சொன்னான். எடுத்து போட்டாரு. அப்பவும் யோபு விடல. சரி, பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஜீவன் இல்லாத பொருட்களை இழந்தா அவன் நேசிப்பான். ஜீவனுள்ள பிள்ளைகளை எடுத்து போட அப்ப பாருங்க. அப்ப அதையும் எடுத்து போட பாருங்க. யோபு ஆண்டவரை நேசிக்கிறார். இதுதான் நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இங்க தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை தான் இங்க காமிக்கிறார். தாவீது எந்த அளவுக்கு என்னை நம்பி இருந்தான் பாருன்றார். தைரியமா தன் உயிரை பணைய வச்சு ஒரு சின்ன பையன் உள்ள இறங்கி போறான். நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கே வெக்கப்படுறோம். ஏன்னா நம்ம சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, நம்மளை கிறிஸ்தவனா மாத்த வந்திருக்காங்களோன்னு நினைச்சிருவாங்களோன்னு நம்ம வெக்கப்படுறோம் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு. ஆனா தாவீது அவ்வளவு பெரிய இராணுவத்துக்கு முன்னாடி நிக்கிறார். இந்த இராணுவமே முடியல, என்னால முடியுமான் இருப்போம் நம்மன்னா. ஆனா தாவீது அப்படி சொல்லல. அந்த கணத்தை தாவீதுக்கு கொடுக்கிறாரு, அந்த வெற்றியை. அதுபோல நம்மளுக்கு ஒரு இடத்த வச்சிருப்பார். இப்ப நம்ம ஆண்டவருக்காக இறங்கி போகும்போதுதான் ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்ய முடியும். இந்த 2 காரியம், சவுளுடைய பொல்லாதாவிய விரட்டினதும் சவுல் விரட்டினதும் ரொம்ப முக்கியமான காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில. அப்புறம் பாத்தீங்கன்னா தாவீதை எப்படி வச்சிருந்தாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு புதிய புதிய ராகங்களை கொடுத்தாரு, புதிய புதிய சங்கீதங்களை கொடுத்தார்.
புதிய ராகங்களை கொடுத்து, புதிய பாடல்களை கொடுத்து, அதை எழுதக்கூடிய கிருபையை தாவீதுக்கு கொடுத்து, அதை பாட வச்சாரு. அடுத்து அவரை ராஜாவாக உயர்த்தினாரு. அடுத்து தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். எப்படியெல்லாம் பாருங்க. அவர் ஒரு மியூசிஷியன், ஒரு சாங் ரைட்டர், ஒரு கிங்கு, ஒரு ப்ராஃபட், எப்படியெல்லாம் ஒரு டைமென்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்துவார்னு சொல்றார். நம்ம உலக ஆசீர்வாதத்தை தேடிட்டு போகக்கூடாது. உலக ஆசீர்வாதத்தை தேடினோம்னா இப்படி வர முடியாது. இது மேன்மையான காரியம். மூசே பாருங்க, அவர் வந்து அரண்மனையில ராஜாவை இருப்பதை காட்டிலும் தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதை தெரிந்து கொண்டு அரண்மனை விட்டு வெளியே வரார். தாவீதை சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமோட இருந்தார். தனியா நிக்கல அவரு. ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய லீடர் அவரு. சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தாத்து தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இது இல்லாம அகித்தோப்பேல், யோனத்தான் 2 ஆலோசனைக்காரர்கள், அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்துல இருக்குது. 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்துல 32, 33 வசனம். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்கீனகி யூசை ராஜாவின் தோழனாய் இருந்தான். இங்க இப்ப சித்தப்பா தாவீதின் சிறிய தகப்பனாக யோனத்தான்னா, தாவீதோட சித்தப்பா யோனத்தான் வந்து ஆலோசனைக்காரன் இருக்கார். அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரனாக இருந்திருக்கிறாங்க. அப்ப சுத்தி வர அப்படிங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஏமான், எதுத்துன், ஆசாப், இவங்கெல்லாம் தாவீதை சுத்தி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சங்கீதங்களை, புதிய புதிய சங்கீதங்களை, புதிய புதிய ராகங்கள்ல ஆண்டவர் கொடுக்கிறத பாடிக்கிட்டு இருந்தவங்க. இவங்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்களும் ஞான திருஷ்டிக்காரக தீர்க்க தரிசிகள். இவங்க ஞான திருஷ்டிக்கார தீர்க்க தரிசிகள்னா, தரிசிகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து உள்ளத்துல பேசுவாரு. அந்த உள்ளத்துல பேசுறத அவங்க தீர்க்கதரிசனமா சொல்லுவாங்க. சில சமயம் தரிசனங்களை தருவாரு. அது அவங்க ஆவியில அந்த தரிசனத்தை பார்த்து சொல்லுவாங்க. சில சமயம் அவங்க ஆவியில தரிசனத்துல எடுத்துட்டு போவார், அந்த சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போவாரு. அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னா கண்ணு திறந்த நிலைமையிலேயே அப்படியே கண்ணு முன்னாடி அவங்களுக்கு அந்த காட்சி தெரியும். அப்படி ஒரு காட்சியை பார்ப்பாங்க. அந்த காட்சியை பார்த்து இப்படி இப்படி நான் பார்க்கிறேன், இப்படி இப்படி பார்க்கிறேன், உங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்குது, உங்களுக்கு கடந்த காலத்துல இப்படியெல்லாம் நடந்தது, உங்களுடைய நிகழ்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததுன்றத கண்ணு முன்னால ஒரு காட்சியை போல பார்த்து சொல்லுவாங்க. அதான் ஞான திருஷ்டின்றது. யோசிக்கக்கூடிய ஒரு பானம் என்ற பாத்திரத்தை ஒரு மூட்டையில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க, ஒரு சாக்கில். அதை வந்து ஒரு கொண்டு போய் யார் இதுல இருக்குன்னா பெஞ்சமின் இதுல இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த போர் வீரர்கள், எங்கள் ராஜா ஞான திருஷ்டிக்காரர் அல்லவா, அவருக்கு இது தெரியாதா, அவர் ஞான திருஷ்டியில தெரியுமேன்றாங்க. அப்படி போல அப்ப ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவர்கள் அவர்களோடு இருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம எழும்பி வரணும். நம்ம இதே மாதிரி எழும்பி வரணும். தீர்க்க தரிசனம் சொல்றவங்களாகவும் கண்ணு முன்னால கண்ணு திறந்த நிலைமையிலே நம்ம காட்சியை பார்த்து தரிசனம் பார்த்து சொல்றவங்களாக நம்ம வரணும். நம்ம எழுப்பி வரணும். இது ஏதோ கதை மாதிரி பார்க்கக்கூடாது பைபிள. இப்ப இது சாத்தியமானா எஸ், இப்ப இது சாத்தியம். எனக்கு இப்படி தரிசனங்களை தாருமப்பா, நான் இதே மாதிரி ஞான திருஷ்டிக்காரனாக, ஞான திருஷ்டிக்காரியாக நான் எழும்பணும். நீ ஜெபிச்சா போதும். ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்காரு, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன் இருக்கிறார். அதுக்கு நீ என்ன பண்ண, அதிகமா பைபிள் அதிகமா படிக்கணும். ஏன்னா வசன ஆதாரம் இல்லாம ஆண்டவர் எதையும் பேச மாட்டார். வசனம் வேணும். வசனத்தை வச்சுதான் இதான் ஆவிக்குரிய பிரமாணம், இதன்படிதான் அதை செய்வார். அதுக்குத்தான் இவ்வளவு டீட்டெயில்டா நான் எடுக்கிறது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அநேக இடங்கள்ல அநேகருக்கு இதை நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லும்படி இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது பாரு, அப்படி போல இந்த யுத்தம் என்னுடையதுன்பாரு.
என் வீட்டில் எனக்கு எதெல்லாம் எதிராக நடக்குது, என் வாழ்க்கையில் எனக்கு எதெல்லாம் எதிராக நடக்குது, நான் எதை செஞ்சாலும் ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது, எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை வச்சு பேச வைப்பாரு. இப்படித்தான் இருந்தது. மொத்த இராணுவமே ஸ்தம்பிச்சு நின்னு போச்சு. கலங்கி போயிருந்த போது ஒரு சின்ன தாவீதை கொண்டு வந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்படி போல உன்னை கொண்டே இந்த யுத்தத்தை செய்வார். நீ ஜெயிப்ப, நீ வாழ்க்கையில ஜெயிப்பன்றத இதை வச்சு சொல்லுவார் ஆண்டவர். இது ஆவிக்குரிய பிரமாணம், ஆவிக்குரிய வழிநடத்துதல். இப்படித்தான் ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றதுக்கு தான் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கும் யோனத்தானுக்குள்ள நட்பு ரொம்ப ஒரு ஆழமான நட்பு. அது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு பாருங்க. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 1 சாமுவேல் 20:17. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை சிநேகித்தான். யோனத்தானும் தாவீதும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நேசிச்சாங்க என்று அந்த ஒரு நட்பு, அந்த அன்பு பாருங்க. இவர் தாவீதை அவர்கள் தகப்பை மறந்துட்டாரு. ஏன்னா ஆண்டவர் அனுப்புறாரு, சவுல் என் சித்தத்தை செய்யல, இது கீழ்ப்படியல, நான் அதுக்கு பதில் ஈசாயின் குமார்ல ஒருவனை தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனை அனாயிட் பண்ணு ராஜாவான்றாரு. அப்ப இவர் போன இடத்துல அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க முதல்ல எலியா நிக்கிறான், இவன் இல்லைன்ட்டாரு. அடுத்து அபிநதா நிக்கிறான், அவனும் இல்லைன்ட்டாரு. அப்புறம் சம்மா நிக்கிறான், அவனும் இல்லைன்ட்டாரு. இப்படி 7 பேர் நின்ட்டாங்க, 7 பேரும் இல்லைன்ட்டார் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட. ஏன்னா இவர் அவங்களாம் யுத்த வீரர்கள் அவங்கெல்லாம். ஆனா இவங்கெல்லாம் இல்ல. பாண்டு சொல்ல, நீ பாக்குற மாதிரி வெளிப்புறத்தை பாக்குறாரு அல்ல, நான் இருதயத்தை பாக்குற தேவன்றார். 1 சாமுவேல் 16:7 சொல்றாரு, நான் மனுஷன் பாக்குற மாதிரி நான் வெளிப்புறத்தை பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்ப்பேன். இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லாம ஒருத்தன் இருக்கிறான் போதுதான் சாமுவேல் கேட்கிறாரு ஈசாயிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லைன்றாரே, இவங்கெல்லாம் இல்லாம வேற குமாரனாம ஒருத்தன் இருக்கிறான், அவன் கிடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவன் 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவான், ராத்திரியில சீக்கிரத்துல காலையில ஓடிடுவான், அவன் ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனும் தான் கூப்பிட்டு வான்றாரு. அப்பதான் சின்ன பையன் நிக்கிறான், 15 வயசு பையன், இவன் தான். அப்படி போல நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். நீங்க பார்க்கலாம், அவங்கதான் ஊழியம் பண்ணலாம், இவங்கதான் ஊழியம் பண்ணலாம், அவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை இருக்குது, அவங்களுக்கு தான் அந்த கிருபை இருக்குது. இல்ல, ஆண்டவர் யாரை கொண்டு வேணும் செய்வார். அது உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்வார். அதுக்கு நம்ம அதை வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்பான்னீங்கன்னா உங்களை எடுத்து மகிமையா பயன்படுத்துவார். பிரபலத்தை தேடலையா, பிரபலத்தை கொடுப்பார். புகழை தேடலையா, புகழை தருவார். கூட்டத்தை தேடலையா, கூட்டத்தை தருவார். ஆண்டவர் நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று இருந்தீங்கன்னா ஆண்டவர் மகிமையா பயன்படுத்துவார். இவர் பண்ண ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலத்துல இவர் தாவீது ஜனத்தொகை என்றார். எவ்வளவு ஜனத்தொகை இருக்கு, நம்ம போருக்கு போனோம்னா நம்மள்ட்ட எவ்வளவு ஜனத்தொகை இருக்குதுன்ட்டு ஜனத்தொகையை கணக்கு பண்றார். அது 2 சாமுவேல் 24:1 என்ன சொல்ற, ஜனத்தொகையை எண்ணினது சாத்தான் அவரை ஏவினான். தளபதி யோவாப் சொல்றான், நீங்க சாதாரணமா ஒரு ஆடு மேய்ச்சிருந்த உன்னைய இவ்வளவு பெரிய ராஜாவை வைத்தனவர் உன்னைய காப்பாற்ற மாட்டாரா? உனக்காக இவ்வளவு நாள் யுத்தத்தை நடத்தினவர் நடத்த மாட்டாரா? நீ இராணுவத்தை போய் நம்புறிய, கர்த்தரை நம்பு. அப்படி இல்லாம இல்லை என்னங்கன்ட்டு ஜனத்தொகை என்ற இதுவும் நமக்கு பாடம். நம்ம ஒரு ஹியூமன் வேலை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷனை போல நம்ம பிளான் பண்ணக்கூடாது. முன்னாடி பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும், பெரிய காரியத்தை. உடனே ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு, தன்னை ஆதரிக்கிறவங்க பேரையா எழுதிட்டு உட்கார்ந்துருந்தேன். எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்டா, இவங்களெல்லாம் வச்சுட்டு இந்த பெரிய காரியத்தை செஞ்சிடலான்னு.
கர்த்தருடைய காரியம் கர்த்தரே அதை செய்ய வைப்பார். அதை விட்டுட்டு மனுஷங்களை எண்ணாரு. ஆனா அந்த காரியம் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. நிறைய பேர் கர்த்தர் கிருபையா சில ஊழியங்களை கொடுத்தாரு, பிரத்யேகமான ஊழியங்களை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் வந்து நீ எல்லாரையும் வச்சு இதை செய், எல்லாருக்கும் இது பயன்படும்படியாக செய்யினாரு. ஆனா அவங்க தனக்கே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பிரபலத்துக்காக மாத்திரமே அந்த ஊழியத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை விட்டு விலகிட்டார். அது கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்ற மாதிரியே நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்டோடைய சித்தத்தை செய்யணுன்றது ஆரம்பத்துல இருந்து அது ஒவ்வொரு ஒவ்வொரு படியிலையும் செய்யணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவரு காத்துன்றவர் அந்த ராஜாட்ட போய் இருக்கும்போது அவர் பெலிஸ்தர்களுக்கு பெலிஸ்தர்களோட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போறாரு. அப்ப இவர் அந்த காத் ராஜாவுடைய ஒரு பராமரிப்புல தான் இருக்கிறார். அந்த காத்துன்ற அந்த ஊருடைய ராஜா ஆகிஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பெலிஸ்தர்கள் இந்த தாவீது தான்டா நம்மளுக்கு எதிரி அப்படின்றாங்க. இவனை வச்சுதான் பாட்டு பண்ணாங்க. தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ம்னு சொல்லி இவனைத்தானே சொன்னாங்க, பெலிஸ்தரை தானே கொன்னாங்கன்ட்டு. அதனால திருப்பி அனுப்பிட்டாங்க தாவீதே அவன் கூட இருக்கிறவங்களையும். அப்ப இவர் திருப்பி வரும்போது 3 நாள் ஆகுது. அந்த 3 நாள் ஆகும்போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து கொள்ளையடிச்சிட்டு சுட்டெரித்து போட்டாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரனும் தங்கள் குமார்த்தைகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் 6வது வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கூட இருக்கிறவங்க அது வரைக்கும் தனக்கு இவருக்கு இவர் யாரு ஆதரவா இருந்தாங்களோ அந்த 600 பேரு இவரை கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் நமக்கு பாடம். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். உடனே நம்ம ஆமேன் அல்லேலூயான்றோம். எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார், அதை நம்ம தியானிக்கணும். கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளணும்ன்றதான் அதனுடைய மெசேஜ். மனுஷங்களை நம்பாத, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களை நம்பாத, நீ முற்றிலுமாக என்னை மாத்திரம் நம்பு. நாசில சுவாசம் இல்லை, எந்த மனுஷனும் நம்பாத, என்னை மாத்திரம் நம்பு. ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கணும். அதுக்குதான் இதை காமிக்கிறார். உன் கூட இருக்கிறவங்களே, தாவீதோடு கூட இருந்தவங்க அவ்வளவு நாளும் இவருக்கு ஆதரவா இருந்தவங்க, ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எதிரி ஆயிட்டாங்க. தங்களுக்கு நஷ்டம் வந்த உடனே, தங்களுக்கு பாதிப்பு வந்த உடனே தாவீதை கொன்றலாம்னு முடிவு பண்றாங்க. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் தான் சார்ந்திருக்கணும். எந்த மனுஷன் நம்பிடக்கூடாது. ஆபீஸ்ல ஒருத்தர் அனுசரணை இருக்கிறாங்க உடனே அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு உயர்வு வந்துடும் நினைக்க கூடாது. இல்ல, அப்படி வராது. நம்மளோட உயர்வு ஆண்டவர்கிட்ட இருந்தா வரும், வேற யார் மூலமா வராது. அவன் பாருங்க, அவருடைய ஞானம் எப்படி இருந்ததான், தாவீதுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானம் போல இருந்ததான். 2 சாமுவேல் 14:20 பாக்குறோம். தேவதூதனுக்கு ஒத்த ஞானம். தேவதூதனுக்கு ஒத்த ஞானம்னா, ஒரு தேவதூதன் இப்படி வானத்துல இருந்து பறந்து வருவான். தேவதூதனுக்கு வந்து ஒரு இடமோ ஒரு நேரமோ தடை கிடையாது. பரலோகமோ பரலோகம் போவாங்க, பூலோகமோ பூலோகம் வருவாங்க, எந்த இடத்துக்கு போவாங்க. மேல இருந்து பார்த்தா எல்லாம் பூமி பூரா தெரியும், நூக்கன் காண தெரியும். அப்படி போல தாவீதுக்கு அங்க ஃபுல்லா என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா. ஒரு தேவதூதனுக்கு எப்படி எல்லா இடங்களும் என்னென்ன நடக்குன்னு தெரியுமோ, அப்படி போல தாவீதுக்கு தெரியுமா. தேவதூதனுக்கு ஒத்த ஞானம்ன்ற, புத்திமானாய் இருந்தான்ற. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்
1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். புத்திமானாய் நடந்தான்னா புரிஞ்சுக்கிட்டு நடந்தார், ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நடத்துறது தான் புத்திமான்றது. அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு தான் புரிதல்ன்றது. ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுபவத்தினால பெற்றுக்கொண்ட அறிவு. அவங்க அனுபவத்தில். அதனாலதான் பெரியவங்க சொல்றத கேளுங்கன்னு சொல்றது. தாய் தகப்பனை அசட்டை பண்ணாத, அவங்க சொல்றத கேளு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க அனுபவத்தினால அறிவை பெற்றிருப்பாங்க. படிச்சு அல்ல, அனுபவத்தினால. அனுபவிச்சு ஒரு தீயை தொடாத, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க இந்த தீயை தொடாத அப்படின்னா, அந்த தீயை தொட்டா எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவிச்சு பார்த்துருப்பாங்க. அதனால சொல்றாங்க அந்த தீயை தொடாத, இந்த சாப்பாடை சாப்பிடாத, ராத்திரி நேரம் அந்த சாப்பாடை சாப்பிடாதன்னா அந்த ராத்திரி நேரம் சாப்பிட்டா என்ன ஆகுன்றது அவங்க அனுபவத்துல பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதான் புத்திமான்றது. இது 5வது வசனத்துக்கு இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். ஒரு புத்திசாலியா இருந்தா எல்லாரும் பிரியமா இருக்கிறாங்கன்ட்டு. அது 16வது வசனம் சொல்றது பாருங்க. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாக யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். எல்லாரும் சிநேகிக்கிற ஒரு மனுஷனாக தாவீது இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்றது, நம்ம எல்லாருக்கும் பிரியமாக இருக்கணும்ன்றது. இவர் பாத்தீங்கன்னா, நம்ம சங்கீதங்கள் அப்படின்னு உடனே என்ன நினைக்கிறோம், எல்லா சங்கீதம் 150 சங்கீதம் தாவீது எழுதினான்னு நினைக்கிறோம். சில சங்கீதங்களை யாரும் எழுதினாங்க, அது தெளிவா இருக்கணும். சங்கீதங்களை யார் யார் எழுதினாங்க அப்படின்னா, 73 சங்கீதங்கள் தாவீது எழுதினாரு. 73 சங்கீதங்கள். ஆசாப் எழுதினது 12 சங்கீதங்கள். கோராகின் புத்திரர் எழுதினது 9 சங்கீதங்கள். சாலமோன் எழுதினது 2 சங்கீதம். ஏமான் ஒரு சங்கீதம் எழுதினாரு. எதுத்தூன் அவரு 1 எழுதினாரு. மோசே 1 எழுதினாரு. ஆனா மோசே எனக்கு தெரிஞ்சு 2 எழுதினாரு. ஏன்னா சங்கீதம் 90 91. 91 90 மாதிரியே இருக்கும். 90ல எப்படி ஒரு ஜெபம் போகுதோ அது கர்த்தருடைய தாசனாகிய தேவ மனுஷனாகிய மோசையின் ஜெபம் இருக்கும். அந்த 90வது சங்கீதம் எப்படி போகுதோ அதே போலதான் 91 போகும். அதோடைய கண்டினியூஷன் மாதிரிதான் இருக்கும். அது மோசே எழுதினது. 51 சங்கீதங்கள் யார் எழுதினான்னு தெரியல. ஆனா அப்போஸ்தலர் 4:26 சொல்றதை பார்க்கும்போது சங்கீதம் 2 தாவீது தான் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி எபிரேயர் 4:7 பார்க்கும்போது அதுல சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது 95ஆம் சங்கீதத்தும் தாவீது தான் எழுதியிருக்கிறாருன்னு. அப்ப தாவீது 73 75 சங்கீதம் எழுதியிருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது இல்லைன்னா ஜெபிக்கும் போது நீங்க மேற்கோள் காமிக்கிறீங்கன்னா நீங்க கவனமா சொல்லணும். ஆண்டவரே தாவீது இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. இதுல 119ஆம் சங்கீதம் எஸ்ரா எழுதினது. வார்த்தைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும். மொத்த அந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கோம். அது எஸ்ரா எழுதினது. அப்ப சொல்லும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசாப் எழுதினதை தாவீது இப்படியாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்ம சங்கீதத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது யார் எழுது, ஆசாப் இப்படியாக சொல்லுகிறார், கோராகின் புத்திரர்கள் இப்படியாக சொல்லுகிறாங்க, சாலமோனுடைய சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார், மோசேவருடைய சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார், ஏமான் இப்படி சொல்றார், எதுத்தன் இப்படி சொல்றாருன்னு சொல்லணும். எதுன்னே தெரியல, அனானிமஸா இருக்கு, யாரு எழுதுனதே தெரியலன்னா சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த சங்கீதத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம்னு சொல்லணும். தாவீது இப்படியாக சொல்றாருன்னு சொல்லிடக்கூடாது. கவனமா சொல்லணும். அதை 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையுடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். என் கர்த்தர் மகா பெரிய தேவன். அவருக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் மகா பெரிதாக இருக்கணும்.
ஆண்டவருக்காக செய்யற காரியம் மிக மிக உச்சிதமா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். அப்படி போல இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோமா, பெஸ்ட் பிரேயர், வல்லமையாக ஜெபிக்கணும். ஏதோ இயந்திரத்தை முடுக்கி விட்டது போல கட கட கடன் ஓடக்கூடாது. நிறுத்தி நிதானமா புரிந்து அறிந்து ஞானமா ஜெபிக்கணும். அப்படி நிதானமா நிற்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சும்மா ஏதோ ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த மாலை வேலையை ஆசீர்வதிங்க, இப்ப இந்த காரியத்தை ஆசீர்வதிங்க, ஒரு காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க, நானுங்கண்டவரே இந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கை சிறு பிரயாசம் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ரொட்டீன் பிரேயர் பண்ணக்கூடாது. ஒரு சடங்காச்சாரமா சம்பிரதாயமா ரிச்சுவலா ஒரு பிரேயரை பண்ணக்கூடாது. அந்த நேரம் ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்கப்பா, எப்படி ஜெபிக்கணும், அப்ப கூட ஒரு ப்ராஃபட்டிக் பிரேயரை பண்ண முடியும். ஏன்னா சில பேர் சொல்லியிருப்பாங்க, இப்ப நான் போடுற காணிக்கை அவங்களுக்கு முடியாத சூழ்நிலை போட்டிருப்பாங்க. அது ஏழை விதவை 2 காசு போட்டது போல போட்டிருப்பாங்க. அவங்க கமிட்மெண்டோட போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராஃபஸியா இருக்கணும் அது. ஆமா, இவ்வளவு நாள் காணிக்கை போட்ட என்னத்த நடந்ததுன்னு புருஷன் மனைவிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அப்ப அங்க ஜெபிக்கிற ஜபம் அந்த புருஷனுக்கு தொடர்றதா இருக்கணும். ஆண்டவரே இங்க இந்த இப்ப போடுற ஒரு சகோதரி அவங்க பொருத்தனைகளை போட்டிருக்காங்கப்பா, அந்த பொருத்தனை நிறைவேற்றி கொடுங்கப்பா, கனப்படுத்துங்கப்பான்னா அங்க ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த புருஷனே சொல்வார் வாய் விட்டு, நீ காணிக்கை கொடுத்த நிமித்தம் அந்த காரியம் நமக்கு நடந்ததுன்னு சொல்லும்படியா இருக்கும். எவ்ரி மூவ்மெண்ட் ஒரு ப்ராஃபட்டிக் பிரேயர், என் ஆண்டவர் சொல்லி அதை அப்படியே ஜபமா சொல்லணும். அதுதான் ப்ராஃபட்டிக் பிரேயர். எப்பொழுதுமே அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்ப இவர் மனுஷனுக்கு அல்ல, அது பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதுல 12-19 வசனம் பாருங்க. ஆவியினால் தனக்கு கட்டளைப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்ட பொக்கிஷங்களை வைக்கும் சகல சுற்ற இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்படையலாம். கர்த்தருடைய ஆவியினால் கட்டளையிடப்பட்ட எப்படி ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் இப்படி இப்படி டிசைன் பண்ணணும், இப்படி இப்படி கட்டணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே 19வது வசனம் பாருங்க. இந்த மாதிரியின்படி சகல வேலைகள் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். ஆண்டவர் எப்படி கட்டணும் இந்த ஆலயத்தைன்னு சொல்லி டிசைன் பண்ணி கொடுக்கிறார் தாவீதுக்கு. அப்படி போல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு சொல்லுவார். நம்மளுக்கு இப்படி செஞ்சு இப்படி செய்யணும்னு சொல்லுவார். அதை கேட்டு அதன்படி நம்ம செய்யணும், நாம செய்யக்கூடாது. இப்ப ஆலயத்தை கட்டணும், நான் இந்த மாதிரி நல்ல கேதுரும்பர மாளிகையில் அரண்மனையில இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டி, அந்த 10 கற்பனைகள் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலை கீழே இருக்குதே, நான் ஒரு ஆலயத்தை கட்டலாம் இருக்கேன்னு தாவீது சொல்லும்போது, நாத்தானா கட்டு, கர்த்தருடைய வேலை தானே இது, கர்த்தருக்கு தானே ஆலயத்தை கட்ட போற, கட்டுன்ட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் நாத்தாட்ட இல்ல, தாவீது கட்டக்கூடாது, அவன் நிறைய போர்ல நிறைய பேரை கொன்னுட்டான், நிறைய பேர் ரத்தத்தை சிந்த வச்சுட்டான், ரத்த சிந்தனை கையை வச்சு ஆலயத்தை கட்ட மாட்டேன். அப்பதான் சொல்றாரு, அவனுக்கு ஒரு மகன் வருவான், அவனுக்கு யுத்தமே இல்லாம ஆக்குவேன், சாலமோன்னாலே சமாதானம், அந்த சாலமோனை கொண்டு என் ஆலயத்தை கட்டுவேன். ஆனா இந்த சிந்தனை இந்த யோசனை நல்லதுதான்றார், இந்த யோசனை நல்லதுதான்றார். இது வரைக்கும் நான் யார்கிட்ட கேட்கல எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு. ஆனா அப்ப தாவீது சொன்னது நல்ல விருப்பம் தான், எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு. உடனே கட்டுங்கன்ட்டார், கட்டுறேன்ற அந்த முடிவுக்கு வராரு. நம்ம கர்த்தருக்காக அதனால நம்ம செய்கிற காரியம்லாம் உச்சிதமா இருக்கணும். இது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முழு அதிகாரமும், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த ஆலயத்தை கட்டக்கிறதுக்கு இருக்குது. என் சித்தம் இல்லைன்ட்டார். அதனால ஆண்டோருடைய ஊழியம் தானே இது, ஆண்டவர் சித்தம் தானேன்ற கூடாது. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கணும். ஆண்டவரே இதை செய்யலாமா, இது செய்யலாமான்னு கேட்கணும். அந்த நேரம் எதையாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த காரியம் வாய்க்கலன்னும் போது அப்பதான் தெரியும், ஆண்டோடைய சித்தம் இல்லாத செய்யும்போது அது வாய்க்காது, அது சமாதானம் இல்லாம இருக்கும். ஆண்டோடைய சித்தப்படி செய்யும்போது அது சமாதானமா இருக்கும், அது ஜெயமாக இருக்கும், அது நன்மையா இருக்கும். தாவீதை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ராஜாக்கள் வராங்க, சாலமோன், ரெகோபயாம்,
இப்படி ஆசா பாஷான்னு இப்படி வருது வரிசையா. இவன் தாவீதை போல நல்லா இருந்தான்றாரு. இன்னொருத்தர் எரோபியாம் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு வந்தான். அப்ப மிச்சவங்களை சொல்லும் போது, அடுத்தடுத்து வந்த ராஜாக்களை குறிப்பிட்டு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் தாவீதை போல உத்தமமா இருந்தான், என் சித்தத்தை செஞ்சான். இன்னொருத்தர் சொல்லும் போது இவன் எரோபியாம் மாதிரி இருந்தான், எனக்கு எதிராக நடந்தான்றார். ஒரு ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்றாரு தாவீத, ஒரு உதாரணமா யூஸ் பண்றாரு. இவன் தாவீதை போல இல்ல, இவன் எரோபியாம் போல நடந்துகிட்டான்றார். அடுத்த அகித்தோப்பேல் வந்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 16:23 அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருந்ததுன்னா, தேவனுடைய வாக்கு போல இருந்ததாம், கர்த்தரே வந்து பேசுவது போல இருந்ததாம். தாவீதுக்கு இருந்ததாம், அப்சலோமுக்கு இருந்ததுன்றார். ஆனா அதே அகித்தோப்பேல், அப்படிப்பட்ட அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக கிளம்பின அப்சலோமோட போயிட்டார், அப்சலோமுக்கு ஆதரவா போயிட்டார். அப்ப அதை கேள்விப்படும் போது இவர் ஒரு சின்ன ஜெபம் பண்றார் தாவீது, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. 2 சாமுவேல் 15:31 அப்படி சொல்றார், பைத்தியமாக்கி விடுறான்னு. 34வது வசனத்துல, அதே 2 சாமுவேல் 15:34 நல்ல ஆலோசனை சொல்றாரு அப்சலோமுக்கு. ஆனா அதை அபத்தமாக்கிட்டார் ஆண்டவர். அது 17:14 இருக்குது. நல்ல ஆலோசனை என்ன பண்ணிட்டாரு, அபத்தமாக்குவீராக. முதல்ல பைத்தியமாக்கி விடுவீராகன்றாரு, அடுத்து அபத்தமாக்கி போடுன்றாரு. அதே மாதிரி பண்ணிட்டார் ஆண்டவர். 2 சாமுவேல் 17:14 நல்ல ஆலோசனைய அப்சலோம் சொன்ன நல்ல ஆலோசனைய அபத்தமாக்கிட்டார். இந்த தடவை யூசாவின் ஆலோசனையை கேட்போம்ட்டான். ஊசா வந்து வேற விதமா ஆலோசனை சொல்றாரு. அப்ப அகித்தோப்பேலின் ஆலோசனை விட்டுட்டாங்க. உடனே என்ன பண்றான், 2 சாமுவேல் 17:23 வசனத்துல அகித்தோப்பேல் 4 கொண்டு செத்தான். அதனால யாரோ ஒருத்தர் மேல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட நினைக்காதீங்க. நீங்க பண்ற ஜெபம் அவன் ஆலோசனை, நல்ல ஆலோசனை கூட அபத்தமாக்கி போட்டுருவாரு, பைத்தியமாக்கி போட்டுருவாரு ஆண்டவர். அந்த ஜெபத்துடைய மேன்மை. இந்த தாவீது வந்து, தாவீதுடைய சங்கீதங்கள் வந்து நமக்கு நல்ல ஜெபிக்க வரும். அதன் ராத்திரி நேரத்துல சங்கீதங்களை படிங்கன்றது. சங்கீதங்களை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்லை. நீங்க 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் லேவியராகவும் யாத்ராகவும் ராத்திரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டஃப்பா இருக்கும், டயர்டா இருக்கும். உங்க மைண்டு, உங்க பாடி டயர்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டீங்க. அந்த நேரங்களில் சங்கீதங்களை படிக்கணும். சங்கீதங்களை படிக்கும் போது நல்ல ஜெபம், அவர் பண்ற ஜெபங்கள்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா, தாவீது பாடின சங்கீதங்கள்லாம் நெருக்கத்தின் மத்தியில பாடுது. அப்சலோமுக்காக தப்பி ஓடின போது பாடினதே, சவுலுக்காக தப்பி ஓடி ஒளிந்த போது பாடின சங்கீதம். கர்த்தாவே, நான் நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிடுகிறேன், எனக்கு விசாலத்தை கட்டளையிடுங்க அப்படின்ற. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, மகிமை உமக்குத்தான், நேசிக்கிறவர்களை துதிப்பார்களப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, துதிக்கு பாத்திரரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, கிருபையை விளக்காதவரே. இதெல்லாம் சங்கீதங்களை படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஜெபம் வரும். அதனால அதிகமாக சங்கீதங்களை படிச்சீங்கன்னா நல்லா ஜெபிக்கலாம். 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவரு பேசுற வார்த்தைகள். தாவீது வந்து 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனங்கள், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அழகா சொல்லுவோம், என்னை மேன்மையா உயர்த்தினீரே, இன்பமாய் சங்கீதங்களை பாட வைத்தீரே. நான் நாடு வச்சுக்கிட்டு இருந்த என்னைய இவ்வளவு மேன்மையாய் உயர்த்திருக்கிறீரே, மாத்திரமாப்பா. அவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்னோட பேசினீர், என்னை பாட வச்சீர், எனக்கு சங்கீத ராகங்களை கொடுத்தீர், சங்கீதங்களை கொடுத்தீர், வார்த்தைகளை கொடுத்தீர், பாட வைத்தீர், என்னை எடுத்து பயன்படுத்தினீரே உம்முடைய வாயாக. எவ்வளவு நன்றி உணர்வு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து 2 சாமுவேல் 17 26 வசனமும் 2 சாமுவேல் 19 31 37 வசனங்களையும் 80 வயசு இருக்கிற பர்சிலா,
இவர் தாவீதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றார், ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. இவர் வந்து அப்சலோமுக்காக தப்பி ஓடி வந்து ஒளிஞ்சு வாழ்க்கை வாழும்போது இவர் தான் அவரை பராமரிக்கிறார். அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை பாதுகாப்பா வச்சு அவரை பராமரிக்கிறார். திரும்பவும் அப்சலோம் செத்து போயிட்டான். திரும்ப அந்த அரியாசனத்துக்கு அரண்மனைக்கு போகும்போது கூப்பிடுறாரு பர்சில்லாவை. பர்சில்லா சொல்றா, எனக்கு வயசாயிருச்சு, என் நாக்குல சுவையெல்லாம் இல்லை, என் காதெல்லாம் கேட்கல எனக்கு, இப்ப போய் நான் என்ன பண்ண போறேன், நானு என் பிள்ளை கிங்காம உன் கூட கூட்டிட்டு போ, கிங்காம கூட வச்சுக்கோ, நான் வரலன்றேன். இந்த பர்சிலா ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அதை கொள்ளையாடின பொருளாகிறதாம ராஜாவுடைய ஃப்ரெண்டா ராஜாட்ட போய் உட்காரலாம். அந்த வசதியை தேடி போகல. நான் இருக்கிற இடம் இது, இருக்கிற இந்த இடம் போதும், என் பிதாக்கள் இருந்த இடத்துல நான் இங்கே இருந்துட்டு போயிடுறேன், நீ எஞ்சின காலம் என்ன, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, போதும், நான் இங்க இருந்துட்டு போறேன், நான் வரலன்ற ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அதே மாதிரி 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் மியூசிக்னு பார்க்கக்கூடாது, அது எப்படின்னு பாருங்க. 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். முதலாவது வசனம், சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை. ப்ராஃபசி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ப்ராஃபசி வரும், ஆண்டோட பிரசனை அவங்க மேல இறங்கி வரும், அவங்க ப்ராஃபசி சொல்லுவாங்க. 2வது வசனம், ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற. ஒரு தேசத்தை எப்படி நடத்தணும், ஒரு தேசத்துடைய கட்டளைகள், அந்த பிரமாணங்களை எப்படி பண்ணணும்னு தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு கூட்டம். 3வது, கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற. கர்த்தரை வந்து அவங்க போற்றி புகழும் போது அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும். இதெல்லாம் அதாவது தேங்க் பண்ணி பிரைஸ் பண்ணி நீங்க ஆண்டோடைய பிரசனத்துல இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். அதே மாதிரி தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது இந்த தேசத்தை எப்படி நடத்தணும்னு விரும்புறார் ஆண்டவர். அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கணும், அடுத்து வர ஊழியத்தின் தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஊழியத்தை எடுத்து நடத்துறவங்க எப்படி இருக்கணும், அந்த ஊழியம் எப்படி நடத்தப்படணும், இதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். அதான் இந்த மாதிரி ஆட்கள் தான் தாவீதோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய பக்தி எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எப்போதும் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். காலையில, மத்தியானம், சாயங்காலம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டும் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. சங்கீதம் 35:28, என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். நாளெல்லாம் அவரை நினைச்சு அவரை துதிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, அவர் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆண்டோடைய பிரசனை இருந்துகிட்டே இருக்கும். சங்கீதம் 69:30-31, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், கொம்பும் விரிகுளமுள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பெரிய பெரிய அந்த இதை செய்வோமா, கர்த்தருக்கு காணிக்கை அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும், அது இல்லை. முதலாவது நீ நன்றி சொல்லி என்ன நன்றி ஆராதனை செய். நம்ம தான் முக்கியம், நம்ம கொடுக்குற காணிக்கையை காட்டி நம்ம முக்கியம். நம்ம முதலாவது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். நாம் உனக்கு சொந்தமான ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயான்னு சொல்லணும். பாருங்க அவர் எப்படி தீர்க்கதரிசியா இருந்தாருன்னா, சிலுவை காட்சிய தீர்க்க தரிசனமா சொல்ற. சங்கீதம் 69:20-21 வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்க உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றலுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள், காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த சிலுவை காட்சிய தரிசனமா பார்த்து சொல்றாரு. அதே சங்கீதம் 22:17-18 11 வசனத்துல இருந்தே இருக்குது. என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்குது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது,
பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லார்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களை உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். எப்படி இதெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து பட்ட அவஸ்தை. அதை காட்சி மாதிரி பார்த்து, தரிசனமா பார்த்து அதை ஒரு சங்கீதமாக பாடுறார். ஒரு தீர்க்கதரிசி இவர் பின்னால் நடக்க போற காரியத்தை அப்படியே பார்க்கிறார் காட்சியா. 1 சாமுவேல் 20 வசனத்தை சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்குது. ஏன்னா சவுல் அவ்வளவு நெருக்கி வந்து அவரை கொல்றதுக்கு பாக்குறான். அது யோனத்தான்ட்ட சொல்றாரு, மரணத்துக்கு எனத்துக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குது. மரணத்துக்கிட்ட போயிட்டார். அங்கு இருந்து ஆண்டவர் காப்பாத்துறாரு. இவரோட லீடர்ஷிப் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 22 முதல் 2 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு, அதாவது காத்துன்னு 21 வசனத்துல இருக்குது காத்துன்னு. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவன் இடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஒரு லீடர்ஷிப் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. எடுத்த உடனே ராஜாவை கொண்டு வச்சிருக்கல. அவர் எங்க ட்ரெயின் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்டவங்க, மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க, அவமதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு ஆதரவா இருந்து இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இவர் கவனிச்சு இவங்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி இப்படிதான் ஒரு லீடரை உருவாக்குறார். இதுதான் ரியல் லீடர். வசதியா இருந்து வந்தவங்க லீடரா இருக்க முடியாது. கஷ்டப்படுற ஜனங்களோட இருந்து கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தில் மத்தியில் இருக்கிறவங்களை ஆற்றி தேற்றும் போதுதான் அந்த லீடர் உருவாகிறான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வரும். யாரும் நமக்கு சுத்தி இருக்கிறவங்க யாருமே நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லை, நம்ம மாத்திரம்தான் இருக்கிறோம். தாய் தகப்பன் கூட நமக்கு கிடையாது. என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டால் என்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தாவே. தாய் தகப்பன் கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். யாருமே இல்லைன்ற போது கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும். எப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் கடந்த காலம்லாம் எப்படி நம்மளை நடத்திட்டு வந்தார், எவ்வளவு நன்மை செய்தார், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இவ்வளவு நன்மை செய்த தெய்வம் நம்மளை ஒரு சும்மா விட்டுற மாட்டாரு, இப்படியே கஷ்டத்துல விட்டுற மாட்டாரு. ஏன்னா எவ்வளவு நல்லவராக இருந்தார், நம்மளை எப்படி பாதுகாக்கிறவராக இருந்தார், எப்படி தப்புவிக்கிறவராக இருந்தார், எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், எப்படி சுகந்தருகிறவராக இருந்தார், எப்படி விடுவிக்கிறவராக இருந்தார் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்குள்ள திடன் உண்டாகும். இப்படிப்பட்ட தெய்வம் என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார். அந்த உடன்படிக்கை பெற்று எடுத்துட்டு வரும்போது 2 சாமுவேல் 6 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்பதான் 1 நாளாகமம் 15 மீகாள் அவமதித்தாள்னு பார்க்கிறோம். அது 20-22 வசனம் அதுலயும் 23 மீகாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அது நிமித்தம் அவமதிக்கிறார். ஒரு ராஜா இப்படியெல்லாம் வேலைக்காரிகள் முன்னாடி தன் ஜனங்களுக்கு முன்பாக இப்படியெல்லாம் நடனம் ஆடுறானே. அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பன் சவுலுக்கு பதிலா என்ன தெரிந்தெடுத்தாரே கர்த்தர், எவ்வளவு மேன்மையான பார்க்கிறார். அதுக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழு பலத்தோடும் அவர் நடனமாடி ஆண்டவருக்கு ஆராதிக்கிறார். அது எதுக்கு நம்ம சொல்றாருன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கும் துதிக்க வைக்கப்படக்கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பாட்டை பாடுறாங்களே, இந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியுமா, புது புது பாட்டு எவ்வளவு வந்திருக்குது, ஏதோ பழைய பாட்டை பாட நினைக்க கூடாது.
நீங்க அந்த பாட்டை தெரிந்தெடுக்கிறதெல்லாம் இருக்குது. உங்க உள்ளம் எதை நாடுதுன்னு பார்க்கணும். எந்த பாட்டுல உங்க உள்ளம் போகுதுன்னு பார்க்கணும். இப்ப நான் தாவீதை குறிச்சு நான் பேசணும் போது ஒரு பாட்டை பாடணும் அப்படின்னு தாவீதை போல நடனமாடி கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி இருக்கணும். நம்ம ஆண்டவரை குறிச்சு பேசுறது வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கு. மற்றவங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கும். ஆண்டவர் எனக்கு அப்படி செய்தார் நீங்க சொல்லும் போது மற்றவங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கும். எனக்கு இதே மாதிரி செய்வார், அதுதான் சாட்சி. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-14 2 வசனம் பாருங்க. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14 வசனம், தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எதுக்கு சொல்றான்? நீ எங்க இருந்தாலும் அவனை நான் காப்பாற்றுவேன். இதே 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6-13 இதே இது இருக்குது. நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் காப்பாற்றுவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது போன இடத்துல எல்லாம் நான் கூட இருந்து காப்பாத்தினேன்ற இதே இது யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபு தனிமையா இருந்த போது, நான் உன்னை கொண்டு செய்கிற காரியத்தை செய்து முடித்து உன்னை திருப்பி கொண்டு வரும் வரை உன்னோட நான் இருப்பேன். இதே இதை நம்ம சொன்னாரு, யோசுவாட்ட சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், உன் கூட நான் இருப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்துல சொல்றாரு, பத்சேபாளின் காரியத்துல தவறு பண்ணிட்டாரு. நாத்தான் அதை போய் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கதையை சொல்றாரு. ஒரு செல்வந்தன் இருந்தா, அவன்கிட்ட நிறைய ஆட்டுக்குட்டி இருந்தாருன்னா, பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுற ஒருத்தன் ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தாரு, தன் குமாரத்தை போல வளர்த்தான். இவன் ஒரு விருந்தினர் வரும்போது இந்த செல்வந்தன் தான் அவ்வளவு ஆடு இருந்தா அதுல ஒண்ணு எடுத்து அடிக்காம அந்த வண்டி இருந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒண்ணுதான் இருந்தது, அதை எடுத்து கொண்டாந்து இவன் அடிச்சு சாப்பிடலான்னு இது பண்ணான். உடனே தாவீது சொல்றாரு, அவன் யார், அவனை அடிச்சு கொல்லணும் போது, அது நீ தான் அந்த மனுஷன். எவ்வளவு ஞானமா பேசுறாரு பாருங்க. நாத்தான்ட்டு நம்ம கத்துக்கொள்ளணும். உடனே நம்முடைய எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருன்னு உடனே டகார்னு போய் சொல்லிடக்கூடாது. அது எப்படி சொல்லணும், எந்த சூழ்நிலையில சொல்லணும், சொல்லலாமா வேண்டாமா, முதலாவது அதை கேட்கணும். நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, நம்ம போய் சொல்லிடலான்ட்டு. ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரா, ஒரு பெரிய ஊழியக்காரரை குறிச்சு, இல்ல சமுதாயத்துல ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மனுஷனை, பெரிய ஸ்தானத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்களை குறிச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரா, உடனே போய் சொல்லி நினைக்க கூடாது. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வர காத்திருக்கணும். அது மாதிரி நாத்தான் போய் டக்குன்னு சொல்லிடல, எடுத்த உடனே நீ தான் பத்சேபாள் காரியத்துல நீ தவறு பண்ணிட்ட, யாருக்கும் தெரியாது. ஆனா நாத்தானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், தாவீது தவறு செஞ்சுட்டான் போய் சொல்லுன்றார். அதை உடனே போய் நான் சொல்லட்டுமா நீ என்ன செஞ்சேன்னுலாம் சொல்லல, அதை ஞானமா செய்யறார், ஞானமா அந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது. இன்னொன்று 2 சாமுவேல் 5:24 பாருங்க. கர்த்தருடைய சித்தப்படி நடந்தா எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு கூட இருப்பார். பெலிஸ்தருக்கு எதிராக போகணும் தாவீது, அதுக்கு சொல்றார் ஆண்டவர். தாவீதுக்கு சொல்றார், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். 1 நாளாகமம் 14:15 இதை சொல்றாரு. முசுக்கட்டை செடியை பார்த்துட்டே உட்கார்ந்துரு, அதுல ஒரு இறைச்சல் போகும், ஒரு காத்து அதுல கடந்து போகும். அந்த இறைச்சலை கேட்ட உடனே நீ கிளம்பிரு ஆர்மியோட. ஏன்னா உனக்கு முன்பாக நான் போவேன், தேவ தூதர்களோடு நான் போவேன், இந்த யுத்தத்தை நான் பண்ணுவேன். அப்படி அவங்க ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போவார். நம்ம நிறைய பேர் நம்ம செய்ய போறேன் என் கூட வாங்க ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் என் கூட இருங்க ஆண்டவரே, நான் இதை செய்ய போறேன் இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லும் வர காத்திருக்கணும். எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இவர் கேகிலான்ற இடத்துல பெலிஸ்தர் வந்துட்டாங்க, நான் போலாமா போது இவங்க எல்லாம் சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், தாவீதை சுத்தி இருக்கிறவங்க, இப்பவே நம்ம பலவீனமா இருக்கிறோம், அங்க போயெல்லாம் ஒன்றும் சண்டை போட முடியாதுன்னு போது தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவரே நான் போலாமான் போது நீ போ,
இந்த யுத்தத்தை நான் செய்வேன், நான் நீ ஜெயம் பெறுவாய் போன்ற. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துக்கு போலாமான்னு. சவுல் வருவானா? வருவான். சவுல் வருவான், நீங்க போகாத. அப்ப தாவீது அங்க போகாம காத்து கொண்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? நீர் ஆண்டவர்ல, நீங்க சவுல ஒரு வழி பண்ணுங்க, நீங்க அடிங்க. நீங்க இருக்கும்போது அவன் எப்படி எனக்கு எதிர்த்து வரலாம்? உன்னை எதிர்த்து வருவாங்க. சவுல் சவுல் எதிர்த்து நின்னாரு, தாவீதுக்கு எதிர்த்து நின்னாரு. அப்சலோம் எதிரா நின்னா, சொந்த குமாரன் தான். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். உனக்கு எதிரா நிற்பாங்க, நீ உனக்கு ஆதரவா நினைக்கிறவங்க உனக்கு எதிரா நிற்பாங்க. அதெல்லாம் கண்டு பயப்படாத. கடைசியில ஜெயத்தை நான் தாவீது கொடுத்தது போல உனக்கு நான் ஜெயத்தை தருவேன், என்னை நம்பி இரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 முதல் 13 வசனம் ரொம்ப முக்கியம். சீமேயின்ற ஒருத்தவன், இவர் அப்சலோமுக்காக போறாரு, சோர்ந்து போய் தன் சிங்காசனத்தை பிள்ளைக்கு விட்டு கொடுத்துட்டு, பிள்ளை கொல்லப்படாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, இப்படி ஒரு குமாரன் நான் நினைச்சு பதவிக்கு ஆசைப்படுற ஒரு பையனான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு போகும்போது, சீமையின் ஒருத்தன் வந்து கல்லெறிகிறான், மண்ணவாரி போடுறான், தூசிக்கிறான், பதவிக்கு ஆசைப்பட்டவனே இல்லை. அப்ப கூட இருக்கிற அபிஷாயி பலசாலி, அவன் அவன் 300 பேரை ஒருமிக்க வெட்டி கொல்றவன். அவன் கேட்கிறான், செத்த நாயோடைய தலையை திருகி போடுற மாதிரி இவன் தலையை நான் திருகி போடட்டுமான்னு. தாவீது என்ன சொல்றாரு? வந்து, இல்ல அபிஷாயே, இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த சீமையே இப்படி வந்து என்னை தூசிக்கிறான், மண்ணவாரி போடுறான், கல்லெறிறானா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இது நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம நடக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை நடக்குதுன்னா இது கர்த்தர் அறிவார், என் சூழ்நிலையை கர்த்தர் அறிவார், அதை புரிந்து கொள்ளணும். அதான் யோபு சொன்னார், நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமோன்னாரு மனைவியை பார்த்து. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு நன்மைனாலும் சரி தீமைனாலும் அது என் கர்த்தர்ட்ட இருந்து வருது. என் கர்த்தர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. என் கர்த்தர் சித்தம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பேசுறேன்னா அது கர்த்தர் சித்தம். எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கத்துக்கு கொண்டு போகாம, வேறு ஒரு ஊர்ல கொண்டு போகாம, இல்ல இந்த இந்த பைபிள் ஸ்டடி இல்லாம இருந்தேன்னா அதுவும் தேவ சித்தம். இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னா அது தேவ சித்தம். இன்னைக்கு தாவீதை குறித்து எடுக்கிறேன், தேவ சித்தம். தேவ சித்தம் இல்லாம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. தானாக எதுவும் நடக்காது. எந்த மனுஷனையும் செய்ய முடியாது. கர்த்தர் சித்தம். என்னை அப்படியே ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி என்னை அடைச்சு வச்சு இந்த ஞானம் புஸ்தகத்தை எழுத வச்சாரு, பரிசுத்தாவின் வரங்கள் எழுத வச்சாரு. எனக்கு பிஹெச்டி பண்ண மாதிரி இருக்குது. பிஹெச்டி பண்ணும்போது அந்த தீசிஸ் பண்ணுவாங்க, உட்காந்து 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 பண்ணுவாங்க. அப்படி போல பெரிய மேஜர் டாஸ்க். இன்னைக்கு ரெண்டும் பார்க்கும்போது மலைச்சு போற மாதிரி இருக்கு எனக்கு. இதெல்லாம் உட்காந்து இப்ப எழுத முடியுமா? ஒருமிக்கேனா முடியாது. கர்த்தருக்கு தான் மகிமை. எழுத வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா ஒரு கூட்ட ஜனம் எங்கேயோ இருக்குது. அந்த ஜனத்துக்கு நேரா என்னை கொண்டு போக போறார், அது மட்டும் தெரியுது. என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க மேடை கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு மேடை எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு நேராக என்னை கொண்டு போக போறார். அது முடிக்கிற வரைக்கும் என்னை எந்த வேலையும் செய்ய விடலை. நான் அநேகட்ட மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, உங்க ஃபோனு கூட அட்டன் பண்ணல நானு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க என்னை உட்கார்ந்து அதை முடிட்டாரு. அதை முடிக்க ஒரு ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. அது மலையை கட்டி இழுக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த புலிவாலை பிடிச்சவன்னுவாங்க. புலிவாலை வந்து விட்டானா புலி அவனை கடிச்சு கொதறிடும், விடவும் முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அது மாதிரி ஆயிப்போச்சு. ஏண்டா பிடிச்சன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு, புலிபாலை பிடிச்சவனுக்கு. அப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்கு இப்ப. ஏன்னா அதை முடிச்சு இதை வெளியே போனது பிறகு எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணுமான் இருக்கு எனக்கு. அந்த எஃபர்ட் அதை ஆண்டவர் பார்ப்பாரு. அது ஆண்டவர் அதுக்கான சூழ்நிலை உண்டாக்கி கொடுத்தாரு. அவர் தப்பிச்செல்லும் போக்கை உண்டாக்குவார். திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார், தப்பிச்செல்லும் போக்கை உண்டாக்குவார்னு 7.5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஒரு 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 வழியை உண்டாக்குனாரு. கொஞ்சம் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணேன் நான். அதே வேலைதான். ஆனா அந்த கொஞ்சம் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி என்னை வெளியே கொண்டாந்தாரு. யாரையும் நம்பி நான் போகல, யார்ட்டையும் போய் பணத்தை கேட்கல. ஆண்டவரே நடத்தினாரு. ஆனா இதுக்கெல்லாம் உண்டு. நான் விதைக்க வச்சிட்டாரு, என்னை அறுக்க வைப்பாரு. ஆனா அன்னைக்கு யாரெல்லாம் உதவி செய்யலையோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
ஐயோ இவருக்கு மேடையை கொடுக்காம போயிட்டோமே, ஐயோ இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோமேன்ட்டு. இவர் நட்பை நம்ம பெறாம, அதான் நாபால். நாபால் தாவீதுக்கு உதவி செஞ்சிருந்தா, தாவீது ராஜாவானோடனே நாபாலுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு, நண்பனா இருப்பாரு. பர்சிலாவை கூட்ட மாதிரி நாபால அரண்மனைக்கு வான் கூட்டி போயிருப்பாரு. நாபால் அந்த கிருபை இழந்துட்டாரு. பாருங்க அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. பின்னாடி இவர் சவுலுக்காக தப்பி ஓடி அங்க ஆசாரின்ற போகும்போது அபியத்தார் வந்து சொல்றாரு, அவசரமா வந்தேன், ஒண்ணு இல்லைன்றாரு இவர். தாவீது ஏதாவது இருக்கான்னா கோலியாத்துடைய பட்டயம் இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. 1 சாமுவேல் 21:9 இருக்கு, அதற்கு நிகர் இல்லை, கோலியாத்தின் பட்டயத்துக்கு நிகர் இல்லை. சவுல் தாவீது சொல்றாரு, நான் கோலியத்தை போய் நான் எதிர்த்து போவேன், சிங்கத்தின் கரடியும் அடிச்சு போட்ட மாதிரி இந்த கோலியத்தை அடிச்சு போடுவேன் போது அவன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. நீ இல்ல, உன்னால முடியாது, நீ வாலிபன், அவன் அரக்கன், சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்தம் பண்றவன், உனக்கு யுத்தம்னால என்னன்னு தெரியாது, அப்படிலாம் சொல்லி பார்க்கறாரு. இல்ல, பிடிவாதமா நிக்கிறாரு தாவீது, உறுதியா நிக்கிறாரு. தாவீது உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு சரி நீ ஒருவருடைய பட்டயத்தெல்லாம் கொடுக்குறாரு. அந்த பட்டயத்தை அந்த கவசத்தெல்லாம் போட்டு வரால் நடக்க முடியல. ஆனா கோலியாத்தை எப்படி வெட்டினார்னா, கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்துத்தான் கோலியாத்தை வெட்டினார். அந்த தலையைத்தான் சவுல்ட்டு கொண்டு போனார், அந்த பட்டயத்தை ஒரு கூடாரத்துல வச்சிருந்தார். அதுதான் இப்ப அபியத்தார்ட்ட இருக்குது. அந்த பட்டயத்தை எடுத்து சொல்றாரு, இதற்கு நிகர் எதுவும் இல்லை. அதான் சத்தியம், இதான் ரகசியம், இதாவுக்குரிய ரகசியம். ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிப்பேன்றார். ஐ கேட்ச் த வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். அவர்களுடைய தந்திரத்திலே அவர்களை பிடிப்பார். கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்த மாதிரி சாத்தான் எதை வச்சு ஜனங்களை மடங்கடிக்கிறானோ அதையே நம்ம கையில கொடுத்து அவனை மடங்கடிக்க வைப்பார். தாவீது வந்து இசைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது முக்கியமான காரியம். 1 நாளாகமம் 15 அதிகாரம். ஏதோ என் பிள்ளைய மியூசிக் வாசிக்க வைப்போம், மியூசிக் கத்துக்க வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மியூசிக்னா என்னன்றது தெரியணும். 1 நாளாகமம் 15 அதிகாரம் 16 வசனம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். திட்டம் பண்றார், யார் யார் மியூசிக் வாசிக்கணும், யார் யார் பாட்டு பாடணும்ட்டு. 16 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுவதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி, அவருடைய எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றத பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியர் சிலர் நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியாவனுக்கு 2வதுமாய்தான். லீடர்ஸ், வொர்ஷிப் லீடர்ஸ் நிர்ணயிக்கிறாரு யாருன்றது. ஆசாப் வந்து கொயர் லீடர், அதுக்கு அசிஸ்டன்ட் யாருன்னா சகரியா. ஏயேல், செமிரமோத், எகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேதேதோம். இந்த ஓபேதேதோம் வீட்டுல தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு இருக்குது. ஏதோம், ஓபேதேதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுனமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும். கீத வாக்கியங்கள் வாசிக்கணும், கை தட்டி பாடுறதுக்கு. பெனாயா, யகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனோடு உடன்படிக்கை பெட்டி முன்பாக பூரிகைகளை உதவி. ட்ரம்பட்ஸ், பூரிகைகள்னா ட்ரம்பட்ஸ். ட்ரம்பட்ஸ் யார் பண்ணணும், ஹார்ப் யார் வாசிக்கணும். அப்படி ஆரம்பித்த அந்நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரத்துக்கு கொடுத்த சங்கீதமாவது. 15 அதிகாரம் 17 வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாபியும் மெராரின் புத்திரரான தங்கள் சகோதரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தான். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். ஏமான், ஏத்தான், ஆசாப். ஏமான், ஆசாப், ஏத்தான். எதுத்துன்னு இருக்குது, ஏத்தான் இருக்குது, இதெல்லாம் ஒண்ணுதான். இவங்க 3 பேரும் முக்கியம். இவங்க 3 பேரும் they are prophets, they are song writers, they are musicians, they are zீர். ஜீர்னா ஞான திருஷ்டிக்காரர்கள், ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசனம் சொல்றவங்க.
மியூசிக் வாசிக்கிறவங்க, புதிய புதிய ராகங்கள்ல புதிய புதிய பாடல பாடுறவங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டாடுறாரு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல 41, 42 வசனம். இவர்களோடும் கூட ஏமானையும் எதுத்துணையும். நீங்க சங்கீதம் 88, 89 இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 88, 89 பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும் பாருங்க. சங்கீதம் 88, 89. 88ல பாத்தீங்கன்னா மேல ஏமானின் போதக சங்கீதம்னு இருக்கும். 88 வந்து ஏமான் எழுதின சங்கீதம். 89 பாத்தீங்கன்னா ஏத்தானின் சங்கீதம் இருக்கும். ஏத்தான் எழுதின சங்கீதம். 20வது வசனம் பாத்தீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசையா, பெனையா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்பூர்களை வாசித்தார்கள். என்ன ராகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாடணும் முதற்கொண்டு தாவீது திட்டம் பண்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் 21வது வசனம். மத்தித்தியா, எலிபேலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏஎல், அசசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். முதல்ல தம்புரு, இப்ப சுரமண்டலம்ன்றாரு. அடுத்து 22வது வசனம். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வார்த்தையை படிப்பித்தான். டீச் பண்றாருங்க. மியூசிக்கை டீச் பண்றதுக்குன்னு ஒருத்தனை வைக்கிறாரு. மியூசிக்கை டீச் பண்றாரு அவங்களுக்கு. 1 நாளாகமம் 23 அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4000 பேர் வாசல் காவலா இருக்கிறார்கள். துதி செய்யறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவளா இருக்க வேண்டும்ன்றாரு. தாவீது சொல்றாரு. 4000 பேர் கொயர், கர்த்தரை துதிச்சு பாடுறவங்க. ஆலயத்தை காக்கிறதுக்கு 4000 பேரு, ஆண்டவரை பாடி துதிக்கிறதுக்கு மட்டும் கொயர் மட்டும் 4000 பேர் வைக்கிறாரு. அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்கள்ன்றார். தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கிறார். இது 2 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 26, 27 இருக்குது. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இருக்குது. தாவீது பண்ணுவித்த கீத வாக்கியங்கள்னு. 2 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல சொல்றார். இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. எப்படி ஆராதனை செய்யணும்ன்றத ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வர்றாரு. இப்படித்தான் ஆராதிக்கணும், இவங்க பாடணும், இவங்கதான் ஸ்தோத்திர பாட்டை தொடங்கணும், இவங்கதான் தலைமை தாங்கணும், அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கவன் யார் இருக்கணும், மியூசிக் டீம் அதை யாரு டீச் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் யாரு ட்ரம்பட் வாசிக்கணும், யாரு சுரமண்டலம் வாசிக்கணும், யாரு தம்பூரு வாசிக்கணும், எல்லாத்தையுமே திட்டம் பண்றாரு. இதைத்தான் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14:40 சொல்றாரு. சகலமும் திட்டமும் ஒழுக்கமாக செய்ய கடவுது என்றார். ஏதோ ஆவியானவர் நடத்தினாருங்கன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போக கூடாது. நேரத்தை அப்படி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், டிசிப்ளின் காட், டிசிப்ளின் பண்றவர். அவருக்கு எல்லாமே திட்டம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தின் சமயத்தை வைத்திருந்தார். நேரம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நேரம் முக்கியம், நமக்கு நேரம் முக்கியம், நம்ம நேரம் அவருக்கு முக்கியம். பின்னாடி பாருங்க, சாலமோன் சொல்றாரு 1 ராஜாக்கள் 8:18 கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். என் சித்தம் இல்ல, இது வரைக்கும் எனக்கு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லல. நான் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தேன். வெறும் திரைச்சேலிக்குள்ள தான் என் பெட்டி இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. யார்கிட்ட எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லல. நான் மூவ் ஆகிட்டே இருந்தேன். தாவீது திடீர்னு நான் ஆலயத்தை கட்டணும் என் சித்தம் இல்லைன்ட்டாரு. ஏன்னா நீ நிறைய போர் செஞ்சுட்ட, நிறைய பேரை கொன்னுட்ட, ரத்தம் செஞ்சுட்ட, வேணான்ட்டாரு. ஆனா இந்த விருப்பம் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை செய்யறாரு. இதே 2 நாளும் 6:8 சொல்றாரு இதே காரியத்தை. இத இவர் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் 24வது வசனம் சொல்றாரு. அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமா செய்வார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னார், இப்படி ஒரு ஆலயத்தை கட்டுன்னு, அதை என்ன கொண்டு நிறைவேற்றிட்டார். இது 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4:15 இதே சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமா செய்வார். எலியாட்ட சொன்னாரு, 3 காரியம் சொன்னார், இன்னென்ன காரியம் செய்யணும்னு. எலியாவின் காலத்துல நடக்கல, எலிசாவின் காலத்துல அது நடந்தது. 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எலியாவுடைய இடத்துல ஒருத்தனை தீர்க்கதரிசியா கொண்டு வரணும். ஒரு காரியத்தை செஞ்சாரு. எலியாவு இருந்த அந்த தீர்க்கதரிசிக்கான சால்வையை எலிசாவின் மேல போட்டார்.
அதுக்கு அடுத்து அந்த 2 ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணது யாருன்னு எலிசா பண்ணாரு. அப்படி போல ஆண்டவர் நினைச்சாருன்னா அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. உங்களை உங்களை அவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா யாராலையும் தடை செய்ய முடியாது. ஆனா நமக்கு அவருக்கு புரோஜனமா இருக்கணும், நாம அவருக்கு புரோஜனமா இருக்கணும். என்ன அவர் ஆசீர்வதிக்கிறனால என்ன புரோஜனம்? எனக்கு கத்துக் கொடுத்தாருன்னா நான் எல்லாரும் கத்துக் கொடுப்பேன்னு எனக்கு கத்துக் கொடுப்பார். நான் மற்றவங்களை பொறாமப்பட்டு இருந்தேன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன். ஊழியமே செய்யாம உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே ஆசீர்வதிக்க முடியாது. எனக்குள்ள அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வாஞ்சை வேணும். ஏனோ தானோ நான் ஊழியம் செஞ்சேன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. ஆழமான காரியங்களை கத்துக் கொடுக்கணும். ஏன் ஆழமான காரியங்களை கத்துக் கொடுக்கணும்னா, வாழ்க்கையில கஷ்டத்துக்குள்ள போகும்போது தான் ஆழமான காரியம்ன்றதுதான். பள்ளத்துல விழும்போது அங்க இருந்து ஆண்டவர் என்னை எப்படி இங்க இருந்து தூக்கிட்டு வருவாரு, என்னை எங்க இருந்து எப்படி தப்பு வைப்பாருன்னா அப்பதான் அந்த சத்தியம் உதவும். அதனாலதான் யோவான் 8:32 சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னார். இவ்வளவு தூரம் ஆழமா தெரிஞ்சு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆழமான காரியங்களை நீங்க வேதத்துல தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் ஆழமான காரியங்களை ஆண்டு உங்கள்கிட்ட பேச முடியும். தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்லலாம். ஓ ராகாபா ரீகாபா லோபா வான்னு ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி இப்படியா கத்த சொல்லுகிறாருன்னு. ஆனா அந்த வசனத்தின் ஆழம் தெரியுமா, எதற்காக சொன்னாருன்னு? ஏன்னா சாத்தான் வசனம் பேசுவான். சாத்தானுக்கு வசனம் தெரியும். இயேசுவோட வசனத்தை பேசினான். அப்படி போல நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க முன்னாடி உங்களை உயர்த்தணுமா, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நீங்க பெறணுமா, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து வாங்க. இயேசு அழைக்கிறார்ன்றது வசனத்துக்கு நேராக அழைச்சார் உங்களை. வசனத்துக்குள்ளவா, வார்த்தையாக இருக்கிறேன். வார்த்தை இல்லைன்னா இயேசு கிடையாது. வார்த்தை வேணும். இதுதான் பிரமாணம். சட்டத்தையே படிக்காத ஒருத்தர் நல்ல லாயரா இருக்க முடியுமா? அவ எப்ப ஜட்ஜ் ஆகிறது? இங்க இருக்கிற கோர்ட்டுக்கே ஜட்ஜ் ஆக முடியாது. அப்புறம் எங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக எப்ப ஆகிறது? சட்டத்தை ஆராய்ந்து அறியணும். அப்படி போல பைபிளை நல்ல ஆராய்ந்து அறியணும். எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார், ஆசா எப்படி நடத்தினார், பாஷாவை எப்படி நடத்தினார், ஆகாப் எப்படி வந்தான், உம்ரி எப்படி வந்தான், சிம்ரி எப்படி வந்தான். ஒருத்தவங்க என்ன சிம்ரி மாதிரி, உம்ரி மாதிரின்னு வாரு, ஆகாப் மாதிரின்னு வாரு, இது ஏசபேல்னு வாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அத நுணுக்கமான காரியங்களை கத்துக்கொள்ளணும், ஆவிக்குரிய காரியங்கள். அதனாலதான் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியின் தேடுகள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படுனாரு. அவருடைய கிங்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், லா அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹிஸ் கிங்டம். இப்படி ஒரு காரியம் நடக்கலைன்னா ஏன் நடக்கல, இது எதுக்காக அதை நடத்தல, கர்த்தர் தான் நடத்தல, அதை எப்படி நடத்துவாரு? கர்த்தரோட கம்யூனிகேட் பண்ணணுமா? பைபிளை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தான் உங்கள்கிட்ட வந்து பேசுவாரு. பைபிளை படிக்காதவன்கிட்ட பேசி ஒரு புரோஜனம் கிடையாது. ஊழியமே செய்யாதவன்கிட்ட பேசி ஒரு புரோஜனம் கிடையாது. மற்றவன்கிட்ட ஆண்டவரை பத்தி பேசுவீங்களா? அவங்கள்ட்ட பேசுவாரு. மற்றவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி பேச மாட்டேங்க, உங்கள்கிட்ட எதுக்கு பேசணும்?